கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the word of God under the title, The Bride of Christ. 1 பாட்டு 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். Let's read Song of Solomon, chapter 1, verse 9. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் போன்றிருக்கிற பரிகில் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். I have compared thee, O my love, to a company of horses in Pharaoh's chariots. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி இங்கே பார்வோனின் ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிறதான பரிகளின் பவுஞ்சுக்கு அல்லது குதிரைகளின் கூட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். The bride of Lord Jesus Christ has been compared to a company of horses in Pharaoh's chariots. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பார்வோனின் ரதத்தில் எல்லா குதிரைகளும் பூட்டப்படுகிறதில்லை. Not all horses will be included in the company of horses in Pharaoh's chariots. பார்வோனின் ரதத்திலே பூட்டப்படும்படியாக கடுமையான ஒரு பயிற்சி அந்த குதிரைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. Those horses are given rigorous training in order to be included in the company of horses in Pharaoh's chariots. இந்த பயிற்சியை கொடுக்கும்படியாக ஒரு பயிற்சியின் நிலையத்திற்கு இந்த குதிரைகள் கொண்டு வரப்படுகிறது. These horses are brought to a training center to be given training. இந்த பயிற்சி நிலையத்திலே 2 விதமான பயிற்சியாளர்கள் மூலமாக இந்த குதிரைகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. These horses are trained by 2 types of trainers. முதல் பயிற்சியாளருடைய பெயர் ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் என்பதாகும். The name of the first trainer is Royal Stable Master. இரண்டாவது பயிற்சியாளர் பெயர் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் என்பதாகும். And the name of the second trainer is Lower Stable Master. பயிற்சி நிலையத்திலே கொண்டு வரப்படுகிறதான எகிப்தின் குதிரைகள் பார்வோனின் ரதத்தில் பூட்டப்படக்கூடிய தகுதியை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த 2 பயிற்சியாளர்கள் மூலமாக கடுமையான பயிற்சிக்கு இந்த குதிரைகள் உட்படுத்தப்படுகின்றன. The horses that are being brought from Egypt, which are to be included in the company of horses in Pharaoh's chariots, undergo rigorous training under the hands of these 2 trainers. இந்த பயிற்சி நிலையத்தில் வைத்துதான் இந்த குதிரைகளுக்கு இந்த ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர், லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர், இந்த 2 பயிற்சியாளர்கள் மூலமாக இந்த குதிரைகள் கடுமையான பயிற்சி வழியாக வழிநடத்தப்படும் போது அது எகிப்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து அந்த குதிரைகள் வெளியே கொண்டு வரப்படுகிறது. In this way, when those horses undergo training under the hands of the royal stable master and the lower stable master, all the habits that it has acquired from the land of Egypt is taken away from those horses. ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் என்னென்ன சொல்லுகிறாரோ அல்லது என்னென்ன ஆலோசனைகளை கொடுக்கிறாரோ, குதிரைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை பற்றி என்னென்ன ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறாரோ அதை மாத்திரம்தான் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் செய்யக்கூடியவராயிருக்கிறார். Whatever instructions are given for the horses for the training, including its diet habits given by the royal stable master alone, is carried out by the lower stable master. மாத்திரமல்ல, லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படியோ, தன்னுடைய சுய ஞானத்தின்படியோ, தன்னுடைய சுய அனுபவத்தின்படியோ இந்த குதிரைகளை பயிற்சிக்க கூடாது. Not only that, the lower stable master should not give training to those horses according to his desires or according to his wisdom or according to his experience. குதிரைகளுக்கு ஆகாரம் கொடுப்பதாக இருக்கட்டும் அல்லது தண்ணீர் கொடுப்பதாக இருக்கட்டும், அந்த குதிரைகளை வழிநடத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியையும் ராயல் ஸ்டேபிள் மாஸ்டருடைய மனதில் உள்ளபடி அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை அப்படியே மனதிலே உள்வாங்கி இந்த லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும்.
whatever is there in the mind of the royal stable master regarding the diet, regarding its watering, and also the other necessities for the horses should be understood by the lower stable master, and only those things should be carried out. இந்த குதிரைகளானது எகிப்திலே இருக்கிற வரையிலும் தங்களுடைய விருப்பத்தின்படி புசித்து குடித்து தங்களுடைய விருப்பத்தின்படி பல்வேறு சுபாவங்களிலே இந்த குதிரைகள் வளர்ந்து வந்தவைகளாய் இருக்கிறது பல வருஷங்களாக. For many years, those horses were in Egypt, and they were living according to their whims and fancies regarding their eating habits and their routine also. சுருங்க கூறின் அதனுடைய இந்த குதிரையினுடைய பிறப்பு முதல் இந்த குதிரையினுடைய வளர்ப்பு வரை அவைகள் பல்வேறு விதமான ஜென்ம பாவத்தினாலும் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களாலும் எகிப்திய பழக்க வழக்கங்களிலே கட்டப்பட்டு பழகி வந்ததான குதிரைகள். In short, we can say that those horses were born and brought up in Egypt. They were living according to their lifestyle which they had learnt in Egypt. இந்த எகிப்திய பழக்க வழக்கங்களிலிருந்து எகிப்திய சுபாவங்களிலிருந்து குதிரைகளை வெளியே கொண்டு வரும்படியாகத்தான் இந்த பயிற்சி நிலையத்துக்கு இந்த குதிரைகள் கொண்டு வரப்பட்டு ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர், லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் என்கிற இரண்டு மாஸ்டர்களுடைய வழிநடத்துதலின்படி கடுமையான பயிற்சிக்கு இந்த குதிரைகள் உட்படுத்தப்படுகின்றன. In order to bring out the horses from the habits that it has acquired, was brought under the hands of both the royal stable master and the lower stable master for training. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, லோயர் ஸ்டேபிள் மாஸ்டருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அவர்கள் இந்த குதிரைகளுக்கு கொடுக்கிற பயிற்சி தான் என்ன என்பதை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் சிந்திக்கலாம். God willing, we will meditate about the spiritual significance of both the royal stable master and the lower stable master. ஒரே நாளில் அல்லது ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் இந்த குதிரைகளை எகிப்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. We cannot bring out the horses out of all the habits and traditions it has learned in Egypt just in a day or in a week or even in a month. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரே நாளில் அல்லது ஒரு மாதம், ஒரு வருஷம், சில வருஷங்களுக்குள்ளாக அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற இயலாது. Similarly, a child who has been delivered from sin cannot become the bride of Christ overnight or in a week or month or year or even after several years. எப்படி இந்த எகிப்தின் குதிரைகள் பயிற்சி நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு எகிப்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே கொண்டு வரப்படும்படியாக ராயல் ஸ்டேபிள் மாஸ்டரும் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டரும் இந்த குதிரைகளுக்கு கடுமையான பயிற்சிகளை கொடுக்கிறார்களோ, as the horses are brought out of Egypt and undergo rigorous training under the hands of the royal stable master and the lower stable master, அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சுய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டதான தேவ ஜனத்தை அவர்களை ஞானஸ்நான சத்தியத்துக்கு வழிநடத்தி அவர்களை ஒரு பயிற்சி நிலையமாகிய புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொண்டு வருகிறார். Similarly, Lord Jesus Christ also, when He has delivered His children from sin and has purchased them by His blood and has led them into water baptism truth, He also brings them into a training center. இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒரு ராயல் ஸ்டேபிள் மாஸ்டரை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் கொடுக்கிற ஆலோசனையின்படி ஜனத்தை வழிநடத்தும்படியாக ஒரு லோயர் ஸ்டேபிள் மாஸ்டரையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். In this New Testament period, the Lord has appointed a royal stable master and also a lower stable master who has to carry out the instructions given by the royal stable master. இந்த பயிற்சி நிலையத்திலே வைத்துதான், இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே வைத்துதான் ஜென்ம பாவத்தோடு கிரிகளின் பாவத்தோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு மனிதனை ஆண்டவர் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற்றும்படி கடுமையான பயிற்சியின் வழியாக நடத்தக்கூடியவராயிருக்கிறார். Only keeping the children of God in this training center or in this New Testament church, the Lord is giving rigorous training for a child of God to make him the bride of Christ. இந்த பயிற்சி நிலையத்தில் அல்லது இந்த கிருபையின் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபையில் வைத்துதான் இந்த தேவ ஜனம் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற்றப்படும்படியாக எகிப்திலிருந்து பூரணமாய் வெளியே கொண்டு வரப்படுகிறது. The people of God who are to become the bride of Christ are perfectly brought out of Egypt, placing them in this training center or this church of the New Testament period. எகிப்திலிருந்து பூரணமாய் வெளியே கொண்டு வரப்படும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன?
What should the people of God do in order that they may perfectly come out of Egypt? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக இந்த தேவனுடைய பிள்ளைகள் எகிப்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து குதிரைகள் வெளியே கொண்டு வரப்படும்படியாக எப்படி ராயல் ஸ்டேபிள் மாஸ்டரிடத்திலும் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டரிடத்திலும் பூரணமாய் ஒப்படைக்கப்படுகிறதோ, as the horses are completely handed over to the hands of the royal stable master and the lowest stable master, so that all the habits that they have acquired in the land of Egypt be removed from their lives. அப்படி ஒப்படைக்கப்படுகிற வேளையில் எல்லா குதிரைகளும் அந்த இரண்டு மாஸ்டர்களுக்கும் பூரணமாய் தங்களை ஒப்புக் கொடுக்காதாம். And when they are committed into the hands of those two masters, not all horses do perfectly surrender themselves to those two masters. கொடுக்கிற ஆகாரத்தை புசிப்பதில்லை, they do not take the food given to them, கொடுக்கிற பயிற்சிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறதில்லை, they do not surrender themselves to the training given to them. சில குதிரைகள் எதிர்த்தும் முரட்டாட்டம் பண்ணியும் கீழ்ப்படியாமை காட்டியும் இருக்குமா. Certain horses resist, rebel and are adamant also. அப்படிப்பட்ட குதிரைகள் பார்வோனின் ரதத்தில் பூட்டப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தெய்வீக குணாசலத்தை அல்லது அந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறதில்லை. Such horses do not acquire the divine nature or character to be included in the company of horses in Pharaoh's chariots. அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுய இரத்தத்தினாலே தேவ ஜனத்தை மீட்டெடுத்தாலும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு வழி நடத்தி இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்திருந்தாலும் கூட, similarly, even though a child of God has been redeemed by the blood of Jesus Christ and has been led to the truth of water baptism and brought to this church, எகிப்திலிருந்து பூரணமாய் வெளியே கொண்டு வரப்படும்படியாக இந்த தேவனுடைய பிள்ளைகள் தங்களை ராயல் ஸ்டேபிள் மாஸ்டரிடத்திலும் அந்த லோயர் ஸ்டேபிள் மாஸ்டரிடத்திலும் பூரணமாய் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறதில்லை. not all people do surrender themselves into the hands of the royal stable master and the lowest stable master. ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் என்பது பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. The royal stable master shows the Holy Ghost. அங்கே குதிரைகளுக்கு பயிற்சி நிலையத்திலே காணப்படுகிற பிரதான பயிற்சியாளர் ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார். கிருபையின் காலத்திலே புதிய ஏற்பாட்டு சபையிலே காணப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை நான் அதற்கு ஒப்பிடுகிறேன். The main trainer found in the training center for the horses is being called as a royal stable master. I do compare him to the Holy Ghost of the New Testament period. இரண்டாவதாக ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் மனதில் உள்ளதை அவர் சொல்லுகிற கட்டளையின்படி அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த குதிரைகளை வழி நடத்துகிற குதிரைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற வேலை லோயர் ஸ்டேபிள் மாஸ்டருடையது. Secondly, it is the work of the lowest stable master to exactly carry out the instructions given by the royal stable master, including its diet. அந்த லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் அப்போஸ்தல ஊழியர்களுக்கு நிழலாயிருக்கிறது. The lowest stable master is a shadow unto the apostolic ministers. இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டதான அல்லது இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த உடனேயே அடுத்து செய்ய வேண்டிய காரியம் பயிற்சி நிலையத்துக்கு, அதாவது புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். A child of God who has been redeemed by the blood of Jesus and has been led to the truth of water baptism has to go on to the next step, that is, has to come to the training center. இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே வைத்துதான் எகிப்தினுடைய பழக்க வழக்கங்கள், எகிப்தினுடைய சுபாவங்கள் இதை விட்டு முற்றிலுமாய் ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே கொண்டு வரப்பட்டு கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற அந்தஸ்தை அவள் பெற்றுக்கொள்கிறாள். When a child of God is brought to this New Testament church, that is the training center, that child of God is completely delivered from the habits of Egypt and is become eligible to be the bride of Christ. இன்றைக்கு நாம் இந்த புதிய ஏற்பாட்டு சபையை கவனித்தால் இந்த ஒரு குறிக்கப்பட்ட சபையில் மட்டும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம், அல்லது அநேக விசுவாசிகள் ஊழியர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். When we consider the New Testament church, in this particular church we can see many children of God, that is believers and workers. ஆனால் நீங்கள் சரியாய் ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் கவனித்து பார்த்தால் இந்த ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய சபையின் நடத்திப்புகாரர்களுக்கும் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று நீங்கள் கணக்கு பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தேட வேண்டியிருக்கும். If we carefully examine and do count the people of God who were faithful to the royal stable master, that is the Holy Ghost, and the lowest stable master, those are the saints of the church, we can just number them with our fingers. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்களா என்று கேட்டால் ஆம் என்று சொல்வீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று நீங்கள் என்ன செய்தீர்கள்? முதல் அனுபவமாகிய அந்த எகிப்தை விட்டு வெளியே வருவது போல வெளியே வந்து விட்டோம்.
Now if we ask the children of God, are you saved? Have you repented? Everybody will say yes, for you have come out of your sins and you have repented. நாம் கடந்த நாட்களிலே பார்த்தது போல ஒருவேளை பாவ கிரியைகளிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனால் பாவ சுபாவம் இன்னும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறது. As we saw earlier, maybe we would have been delivered from the deeds of sin, but still the nature of sin is dwelling in us. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சுயமும் பெருமையும் கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமும் இப்படிப்பட்டதான ஜென்ம பாவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. Self, pride, disobedience are the things that are dwelling in the children of God even today. இந்த சுபாவங்களிலிருந்து நாம் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். We should be brought out of all these natures. புதிய ஏற்பாட்டு சபையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தாலும், though the Lord is brought to this New Testament church, இந்த சபையிலே கடந்து வருகிற எல்லா கூட்டங்களிலே வந்து பங்கெடுக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது, when we carefully go through the lives of all the people who are gathering here, கொரிந்து சபையாரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். we can see Apostle Paul giving a testimony about the Corinthian church. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Corinthians chapter 8 verse 5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். And this they did not as we hoped, but first gave their own selves to the Lord and unto us by the will of God. இங்கே கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு யாரை குறித்து சொல்லுகிறார்? To the Corinthian church he was telling about another group of people. மேலே உள்ள வசனங்களை வாசிங்க. In the preceding verse, 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். verse 1. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், மக்கெதோனியா நாட்டு சபையில் உள்ள விசுவாசிகளுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். He was telling to the Corinthian church about the nature of the believers from the church of Macedonia. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், மக்கெதோனியா நாட்டு சபைகளிலே காணப்பட்ட அந்த விசுவாசிகளுக்குள்ளே இருந்ததான ஒப்பு கொடுத்தல், ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர், இங்க 2 பேரை நாம் பார்க்கிறோம். 2 பேருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஒன்று கர்த்தருக்கு, அதான் ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர். இரண்டாவது எங்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு, அதுதான் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர். இந்த 2 பேருக்கும் மக்கெதோனியா நாட்டிலே காணப்படுகிற விசுவாசிகள் பூரணமாய் ஒப்பு கொடுத்தார்கள். The believers of the Macedonian church totally committed themselves into the hands of the royal stable master, that is the Lord, and into the hands of the lowest stable master, that is the saints of God. முதல் 5 வசனங்களிலே அந்த மக்கெதோனியா நாட்டு சபையிலே காணப்படுகிற விசுவாசிகளுடைய குணாசீலங்கள் எப்படி இருந்தது என்பதை கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு இங்கே பரிசுத்த பவுல் எடுத்து சொல்லுகிறார். அதாவது லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் எடுத்து சொல்லுகிறார். In the first 5 verses of 2 Corinthians chapter 8, we see Apostle Paul, that is the lower stable master, was telling about the nature of the believers of Macedonia to the believers of the Corinthian church. கொரிந்து சபை விசுவாசிகளிடத்தில் மக்கெதோனியா நாட்டு விசுவாசிகளை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், நாம் தியானிக்கிறபடி கொரிந்து சபையில காணப்படுகிற குதிரைகளிடத்தில் மக்கெதோனியா நாட்டு சபையிலே உள்ள குதிரைகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? What was the necessity for him to tell about the horses of Macedonia to the horses of the Corinthian church? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இந்த கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுடைய சுபாவம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 3 we will find of the nature of the Corinthian church. அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் காணப்பட்டது. There was strife in them. அவர்கள் பிரிவினை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். There were divisions. அவர்களுக்குள்ளே பொறாமை இருந்தது. There was envy. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. 1 Corinthians chapter 3 verse 1 onwards. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். கவனிங்க, இங்க ஒரு ஆகாரத்தை கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு, அல்லது இங்கே நாம் குதிரைகளுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இங்கே இந்த குதிரைகளுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஆகாரத்தில் வித்தியாசமாய் கொடுக்கிறார். Here we see that he was giving milk instead of meat to the believers there. That is, there was a difference in their diet. ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கும்படியாக அந்த ஆகாரம், இந்த ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று லோயர் ஸ்டேபிள் மாஸ்டருக்கு கட்டளையிடுகிறார்.
The royal stable master had commanded the royal stable master to give only such a diet to the Corinthian church. அது என்ன? What was that? போஜனம் கொடுக்காதே. Do not give them meat. அதாவது கடுமையான உபதேசங்கள். That is strong doctrines. அதான் பலமான ஆகாரம் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். That is written in Hebrews chapter 5 as the strong meat. அந்த கடுமையான ஆகாரத்தை, பலமான ஆகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம். You need not give them strong meat. ராயல் ஸ்டேபிள் மாஸ்டருக்கு தெரியும் அந்த குதிரைகளுடைய நிலவரம் என்னவென்று. The royal stable master knows the condition of the horses. அப்ப ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய பவுலை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தான் இங்கே ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர், பரிசுத்த பவுல் தான் இங்கே லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர். கொரிந்து சபைக்கு ஆகாரம் கொடுக்கிற விஷயத்தில் இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீர் அவங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டாம், பாலை குடிக்க கொடு. அவரோட எளிமையான வார்த்தைகளை சொல்லு. The Holy Ghost, that is the royal stable master, says unto the lowest stable master, who is St. Paul, saying, you need not give them strong meat, instead you can feed them with milk. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமா நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. And I, brethren, could not speak unto you as unto spiritual, but as unto carnal, even as unto babes in Christ. I have fed you with milk and not with meat, for hitherto ye were not able to bear it, neither yet now are ye able, for ye are yet carnal. For whereas there is among you envying and strife and divisions, are ye not carnal and walk as men? For while one saith, I am of Paul, and another, I am of Apollos, and ye are not carnal, who then is Paul and who is Apollos, but ministers by whom ye believed, even as the Lord gave to every man. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீங்க கவனித்து பார்த்தால், when you see here, ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர், the Holy Ghost, who is the royal stable master, லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய பரிசுத்த பவுலுக்கு, and to the அப்போஸ்தலனுக்கு, Apostle Paul, who is the lowest stable master, கொரிந்து சபையில் காணப்படுகிற விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டிய போஜனத்தை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். we can see him telling about the diet that he has to give to the believers of the Corinthian church. அப்ப இங்கே போஜனத்துக்கு பதிலாக பால் கொடுக்கப்படுகிறது. Here instead of meat, milk was given. இதே காரியம்தான் அந்த பயிற்சி நிலையத்திலே எழுத்தின்படியான எகிப்திய குதிரைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. Literally also in the training center, the same thing was given to the horses who had come there for training. அங்கே காணப்படுகிற ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் குதிரைகளுடைய சுபாவங்களுக்கு தக்கதாக குதிரைகளுடைய கிரியைகளை கண்டு, குதிரைகளுடைய நடவடிக்கைகளை கண்டு, இந்த குதிரைக்கு இந்த ஆகாரத்தை கொடு என்று அங்கே காணப்படுகிற லோயர் ஸ்டேபிள் மாஸ்டருக்கு புத்திமதி சொல்லுகிறார். The royal stable master, looking at the state of the horses found there, he was telling that these horses need such kind of diet, and you have to feed them with that diet to the lowest stable master. இப்படி ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் சொல்லுகிற ஆலோசனைக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் அந்த குதிரைகளுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது அந்த குதிரைகளுடைய சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. When the lowest stable master adheres to the instructions given by the royal stable master regarding its diet, there is a change found in those horses. இனி எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே காணப்படுகிற விசுவாசிகளுக்கும் கூட இதே ஒரு சுபாவத்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். Next in Hebrews chapter 5 also we can see that he was telling about the same nature found in the believers there. 12ஆம் வசனம் முதல் From verse 12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரிய உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். For when for the time ye ought to be teachers, ye have need that one teach you again, which be the first principles of the oracles of God, and are become such as have need of milk and not of strong meat. For everyone that useth milk is unskillful in the word of righteousness, for he is a babe. But strong meat belongeth to them that are of full age, even those who by reason of use have their senses exercised to discern both good and evil. இங்கேயும் ஒரு கூட்ட விசுவாசிகளை பார்த்து லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது, பாலைத்தான் கொடுக்க வேண்டும்.
Here the lower stable master, Apostle Paul, says to a group of believers saying that I cannot feed you with strong meat and I have to feed you with milk. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் குழந்தையா இருக்கிறபடினால, Because you are still babes in your spiritual life. சரீர பிரகாரமா வெளிப்படையா பார்த்தா நல்ல திடகாத்திரமா ஒரு 100 கிலோ 150 கிலோ வெயிட்ல இருக்கலாம் சில வேளை. At times you may look bulky or chubby and maybe weighing 100 to 150 kilos also. ஆனால் உள்ளான மனிதன்ல குழந்தையை போன்ற ஒரு அனுபவம். But in a inner man you are just a child. வளர்ச்சி இல்ல, There is no growth, வெளிப்படுத்தல் இல்ல, no revelation, தரிசனம் இல்ல, no vision. ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபை இல்ல. You do not have the grace to commit yourself. ஆகவே தான் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள கொரிந்து விசுவாசிகளுக்கு மக்கதோனியா நாட்டு சபைகளிலே காணப்படுகிற விசுவாசிகளின் சுபாவம் அல்லது அங்கே காணப்படுகிற இந்த குதிரைகளாகிய விசுவாசிகளுடைய சுபாவம் எப்படி இருந்தது என்பதை இந்த விசுவாசிகளுக்கு அவர் எடுத்துச் சொல்லுகிறார். That is why he was showing the nature of the horses found in the Macedonian church to the horses found in the Corinthian church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இங்க நாம் 2 விதமான நபர்களுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். மக்கதோனியா நாட்டிலே காணப்படுகிற விசுவாசிகள் 2 பேருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவது கர்த்தர், அதான் ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர். இரண்டாவது எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லும்போது அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். Therefore the people or the believers in the Macedonian church committed themselves in the hands of 2 people, that is first to the Lord, that is the royal stable master, and next to the lowest stable master, that is the saints. கொரிந்து சபையிலே காணப்பட்ட விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட சுபாவம் இல்லை. The believers in the Corinthian church did not have such nature. அவர்கள் பெருமை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். They were filled with pride. அவர்கள் சுயம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். They had self. அவர்கள் பொறாமை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். They had envy. அவர்கள் வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். And they were arguing. அவர்களை நடத்த முடியாது. We cannot lead them. அவர்கள் ஒப்பு கொடுக்க இயலாதவர்களாய் காணப்பட்டார்கள். They were not able to commit themselves. ஆனால் மக்கதோனியா நாட்டு சபையிலே காணப்படுகிற விசுவாசிகள் விசேஷித்தவர்களாய் இருந்தார்கள். But the believers found in the Macedonian church were special in that nature. மக்கதோனியா நாட்டு சபை விசுவாசிகள் மாத்திரமல்ல, Not only the believers of the Macedonian church. தெசலோனிக்கே விசுவாசிகளை குறித்து பார்க்கும்போதும் கூட, When we read about the believers of the Thessalonian church, அவர்களும் இந்த ராயல் ஸ்டேபிள் மாஸ்டருக்கும் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டருக்கும் தங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். in 1 Thessalonians chapter 1 we read that they were able to commit themselves into the hands of both the royal stable master and the lowest stable master. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Thessalonians chapter 1 verse 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, And ye became followers of us and of the Lord, having received the word in much affliction with joy of the Holy Ghost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. We became followers of us and of the Lord. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், மக்கதோனியாவிலும் அகாயாவில் உள்ளவர்களுக்கு மாதிரிகளாய் மாறினீர்கள். And in the next verse he says that they became ensamples to the believers in Macedonia and Achaia. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலுள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர். So that ye were ensamples to all that believed in Macedonia and Achaia. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த 2 பேருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Therefore we have to commit ourselves to both these people. அது எல்லா விசுவாசிகளும் ஒப்பு கொடுக்கிறது இல்ல. Not all believers do commit themselves. சில குதிரைகள் அடங்குறது இல்ல. Certain horses cannot be brought under subjection. அவைகள் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். They will be revealing them. இதுதான் பிரியமானவர்களே எகிப்தினுடைய பழக்க வழக்கங்கள். Dearly beloved, this is the nature of Egypt. இந்த எகிப்தினுடைய பழக்க வழக்கங்களை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே கொண்டு வரப்படும்போது கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிறதான ஸ்தானத்துக்கு வருகிறாள். When a child of God is brought out from these natures of Egypt, that child of God becomes the bride of Christ. நாம் இதுவரையிலும் எகிப்து என்பதற்கு 12 விதமான காரியங்கள் அடையாளங்களாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். Till now we have seen that Egypt is a type of 12 things. இந்த 12 விதமான காரியங்களில் இருந்து நாம் வெளியே கொண்டு வரப்படும்படியாக ஒரே நாளில் இது நடக்கிறது இல்லை. இந்த 12 விதமான சுபாவங்களிலிருந்து நாம் எப்போது வெளியே கொண்டு வரப்படுகிறோம் என்று சொன்னால், பயிற்சி நிலையமாகிய புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொண்டு வரப்பட்டு ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய தேவனுடைய கரத்திலும் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய அப்போஸ்தலருடைய கரத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது இந்த எகிப்தின் 12 விதமான சுபாவங்களிலிருந்து நாம் படிப்படியாய் வெளியே கொண்டு வரப்படுகிறோம்.
We cannot come out of all the 12 natures of Egypt that have been described so far overnight. We should commit ourselves into the hands of the Lord, that is the royal stable master, and the apostles, that is the lowest stable master. அதாவது நாம் கடந்த நாட்களில் 12 காரியங்களை தியானித்தோம். In the past we meditated on 12 different இன்றைய points. தினத்தில் ஒரு 9 காரியங்களை கர்த்தர் சித்தமான 9 அல்லது 10 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். God willing, we will be meditating of 9 or 10 points today. ஆனால் ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். இந்த ஒவ்வொரு காரியமும் அநேக மாதங்களாக இந்த 12 காரியங்களும் இந்த 22 காரியங்களும் வருஷ கணக்காய் தியானிக்க வேண்டிய சுபாவங்கள். But one thing I want to remind you is all the 22 natures, it might take even years for us to meditate on those things. இது வருஷ கணக்காய் தியானிக்க வேண்டியதான இந்த 22 சுபாவங்களை மாத்திரம் வருஷ கணக்காய் தியானிக்கக்கூடிய ஒரு வேதபாடமாக இருக்கிறது. This subject of 22 points is a Bible study that we have to meditate for years together. ஆனால் உங்களுக்கு ஒரு அறிவை உண்டாக்கும்படியாக இத்தனை விஷயங்களிலிருந்து நான் வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற அறிவை இந்த கூட்டங்களின் வாயிலாக ஆவியானவர் கொண்டு வர வாஞ்சிக்கிறார். But the Holy Ghost wants to give you a thorough information and knowledge of the natures that from which you have to come out through these Bible studies. ஏனென்றால் நாம் வாசிக்கிறோமே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாசிக்கிறோமே. For we read, thou shalt know the truth and the truth shall set you free. இந்த சத்தியங்களை நீங்கள் அறியும்போது இந்த சத்தியங்கள் உங்களை உங்களுக்கு தெரியாமலே விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. When you know these truths, even though you may not be able to understand it, those truths may be delivering you. அப்ப பயிற்சியின் நிலையமாகிய புதிய ஏற்பாட்டு சபை, that is the New Testament church, is the training center. அங்கே ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய ஒரு தேவன் அல்லது பரிசுத்த ஆவியானவர், the God or the Holy Ghost is a royal stable master. அங்கே லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய அப்போஸ்தல ஊழியர்கள், the apostolic ministers are the lowest stable masters. இந்த இரண்டு பேருடைய நடத்திப்பின் கீழ் தங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கக்கூடிய விசுவாசிகளின் ஒரு சிறு கூட்டம், a tiny group of believers who are able to perfectly come or completely surrender themselves into those hands. அது விசுவாசிகள் மத்தியில் இருந்தாலும் ஊழியர்கள் மத்தியில் இருந்தாலும் ஒரு சிறு கூட்டத்தார் மாத்திரம்தான் இந்த நடத்திப்புக்கு கனம் பண்ணி அந்த நடத்திப்புக்கு பயந்து அந்த நடத்திப்புக்கு தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Only a tiny group in the believers and the workers of God do honor these apostolic saints or the ministers of God and are able to yield or commit themselves into their hands. ஆனால் எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் இதற்கு அப்படியே தங்களை ஒப்புக் கொடுக்கிறது இல்லை. But not all the workers of God or not all the believers are able to completely surrender themselves. இப்போ ஒருவனை போய் என்றால் அவன் போகிறான். When I ask a person to go, he is going. ஒருவனை போய் என்றால் அவன் நான் போகல என்று சொல்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose when I ask a person to go and he refuses to go, அது ஒரு பெரிய காரியம் அல்ல. that is not a big deal. இப்ப இயேசு கூட இப்படி ஒரு சம்பவத்தை வேதத்திலே சொல்லி இருக்கிறார். Jesus also has said of such an instance in the scripture. ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். A man had 2 sons. அப்ப அந்த மூத்தவனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறான், நீ திராட்சை தோட்டத்துக்கு போ. The father said unto the elder one, go to the vineyard. அவன் என்ன சொல்லுகிறான்? What did he say? ஒருவன் சொல்லுகிறான், போகிறேன் ஐயா என்று சொல்லுகிறான். One said, I am going. போகிறேன் ஐயா. I go sir. அதான் அதுல விஷயம், போகிறேன் ஐயா. I go sir. அதுல விஷயமே அதுதான். அந்த அளவுக்கு தாழ்மையா சொல்றேன், ஐயா நான் போறேன் ஐயான்னா. He was so humble and said, I go sir. ஆனா அவன் போகவில்லை. Yet he did not go. மத்தேயு 21 அதிகாரம் Matthew chapter 21 28 வாசிங்க. verses from 28 onwards. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளைவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம் கூட வாசிங்க. ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். But what think ye? A certain man had 2 sons, and he came to the first and said, Son, go work today in my vineyard. He answered and said, I will not. But afterward he repented and went. And he came to the second and said likewise. And he answered and said, I go, sir, and went not. Whither of them twain did the will of his father? They say unto him the first. Jesus said unto them, Verily I say unto you, that the publicans and the harlots go into the kingdom of God before you. For John came unto you in the way of righteousness, and ye believed him not. But the publicans and the harlots believed him, and ye, when ye had seen it, repented not afterward, that ye might believe him.
இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? What this Jesus say here? ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் காணப்பட்டார்கள். A man had 2 sons. மூத்தவனை பார்த்து திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய் என்று சொன்னான். He said unto the first, son, go work today in my vineyard. அவன் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். He said, I will not. என்னால போக முடியாது என்று சொன்னான். He said, I cannot. ஆனால் அப்படி சொன்ன பிற்பாடு After he said so, அவனுக்கு ஒரு மனஸ்தாபம் உண்டானது. he repented. நான் தகப்பன் சொல்லியும் கேட்கவில்லையே, I disobeyed my father. அவனுக்கு சமாதானம் போய்விட்டது. He lost his peace. ஆகவே என்ன செய்தான்? போக மாட்டேன் என்று அவன் சொன்னாலும் புறப்பட்டு போய்விட்டான். Though he said, I will not, yet he went. மனஸ்தாபம், அவனுக்கு உண்டான மனஸ்தாபம் அவனை அந்த இடத்துக்கு போக வைத்தது. The repentance that he had made him go to that place. ஆனா இளையவன் என்ன சொன்னான்? What did the younger say? போகிறேன் ஐயா என்று சொன்னான். He said, I go, sir. பூரண கீழ்ப்படிதல் தாழ்மை உள்ளவர்கள் போல தன்னை காட்டிக் கொண்டான். He showed himself as if he was so humble and obeyed his father perfectly. ஆனால் அவன் போகவில்லை. Yet he did not go. அப்ப இந்த 2 பேர்ல தேவ சித்தம் செய்தவங்க யார் என்று இங்கே இயேசு கேட்கிறார். Here Jesus asked, out of these 2, who did the will of God? இதை எதற்காக இயேசு கேட்கிறார் தெரியுமா? Do you know why Jesus asked this? யோவான் ஸ்நானகன் வந்தபோது When John the Baptist came, அவனுடைய ஊழியத்திற்கும் அவனுடைய பிரசங்கத்துக்கும் அநேகர் கீழ்ப்படியாமை காட்டினார்கள். many people disobeyed his gospel and his work. அந்த நாட்களில் காணப்பட்ட பரிசுத்தவான்கள், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கக்கூடிய நீதிமான்கள் யோவான் ஸ்நானனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. The righteous people of those days who were living by the law were not able to obey the words of John the Baptist. சுருக்கமாய் சொல்ல போனால் பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் காணப்பட்ட தேவனுடைய வசனத்தின்படி நடக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நடக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் கீழ்ப்படியவில்லை, தேசிகள் கீழ்ப்படிந்தார்கள், ஆயக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். In short, we can say that the saints of God in the Old Testament period who were keeping the law of the Lord did not obey John the Baptist, but harlots and publicans obeyed him. அப்ப இந்த பரிசுத்தவான்கள் ஐயோ இந்த வேசிகள் கீழ்ப்படிறாங்களே, இந்த யோவானுடைய வார்த்தைக்கு, யோவானுடைய நடத்திப்புக்கு, யோவானுடைய வார்த்தைக்கு வேசிகள் கீழ்ப்படுகிறார்களே, ஆயக்காரர்கள் கீழ்ப்படுகிறார்களே, நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனே என்கிற மனஸ்தாபம் அவங்களுக்கு உண்டாகல. But the saints of those time did not have any regret, saying, oh, those harlots and publicans are able to obey the word of John the Baptist, but I am not able to obey and I am a bit recalcitrant. அந்த கீழ்ப்படியாமை காட்டின போது சமாதானம் எடுபட்டு போகல. And when they showed disobedience, they did not lose their peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதான் இயேசு சொல்லுகிறார், நீங்க மனதில பரிசுத்தவான்கள், உங்களை குறித்து நீதிமான்கள், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். That is why Jesus says, you are considering yourself as righteous and unblameable before the law. நீ நீதிமானா இருக்கலாம், You may be righteous, நீ பரிசுத்தவானா இருக்கலாம், you may be a saint, ஆனால் என்னால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், but if you are not able to obey a worker of God who is being sent by me, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. you cannot enter into the kingdom of heaven. அதேவேளை வேசியா இருக்கலாம், At the same time, you might be a பாவியா இருக்கலாம், you may be a sinner, ஆயக்காரனா இருக்கலாம், you may be a ஆனால் publican. என்னால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனுக்கு ஒப்பு கொடுத்தால், கீழ்ப்படிந்தால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். அதுதான் இந்த கான்செப்டுடைய அர்த்தம். The meaning of this concept is, but if you are able to commit yourself and obey to the worker of God sent by me, you can enter into the kingdom of heaven. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு சபை என்கிற பயிற்சி நிலையத்துக்கு தேவன் நம்மில் அநேகரை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் இங்க கொண்டு வந்திருக்கிறார். Dearly beloved, God has brought all of us to the New Testament church, that is a training center. ஆனால் அதில் நம்மில் அநேகர் என்ன செய்கிறோம்? But what do most of us do? இந்த 2 பேருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. We do not commit ourselves to both these. கலாத்திய சபையிலும் கூட இந்த 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். In the Galatian church also we can see of these 2. கலாத்திய 4ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கும்போது, When we read in Galatians chapter 4, சிறுபிள்ளையானவன் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் என்ன செய்ய வேணும்? காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். And the child, until the time appointed by the father, he is under tutors and governors. அந்த காரியக்காரன் தான் ராயல் ஸ்டேபிள் மாஸ்டரா இருக்கிறார். And the tutor is a royal stable master. அந்த வீட்டு விசாரணைக்காரன் தான் சபையின் நடத்திப்புக்காரர் அல்லது அப்போஸ்தலருக்கு அடையாளமா இருக்கிறார், லோயர் ஸ்டேபிள் மாஸ்டரா இருக்கிறார். And the governor, the lower stable master, is the apostolic minister. கலாத்திய 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். Galatians chapter 4 verse 1 onwards. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். Now I say that the heir, as long as he is a child, differeth nothing from a servant, though he be lord of all, but is under tutors and governors until the time appointed of the father. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், தேவன் அந்த குறித்த காலம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டிருக்கிறான், அல்லது ஒரு அடிமையை போல தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான்.
He is under the tutors and governors or like a slave unto them until the time appointed of the Father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பிரியமானவர்களே, இந்த பயிற்சி நிலையமாகிய புதிய ஏற்பாட்டு சபையிலே வைத்து, Dearly beloved, in this training center that is the New Testament church, குதிரைகளாய் காணப்படுகிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய அல்லது கிறிஸ்தவர்களாகிய பெந்தகோஸ்து ஜனங்களாகிய நம்மை, the Christians or the Pentecostal people, or that is us, that is who are like the horses, ரெண்டு மாஸ்டரிடத்தில், அதாவது ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் என்கிற பரிசுத்த ஆவியானவர், லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் என்கிறதான அப்போஸ்தலர்கள், இந்த ரெண்டு மாஸ்டருடைய பயிற்சி இந்த பயிற்சி நிலையத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. and we are being given training in this training center by the Holy Ghost, the royal stable master, and the saints or the apostles, that is the lower stable master. இந்த பயிற்சியின் மூலமாகத்தான் எகிப்தின் சுபாவங்களாய் காணப்படுகிற ஜென்ம பாவங்கள் அல்லது ஜென்ம சுபாவங்கள், பாவ கிரியைகள் நம்முடைய ஜீவியத்திலிருந்து படிப்படியாய் அகற்றப்பட்டு நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அல்லது எகிப்தை விட்டு பூரணமாய் வெளியே வருகிறோம். Only in this training center, when we undergo training, the nature of sin and the deeds of sin or the deeds that are found in us are gradually removed from us step by step, and we then become the bride of Christ. அப்ப நாம் வெளியே கொண்டு வரப்படக்கூடிய 12 காரியங்களை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். In the past we saw the 12 things from which we ought to be brought out. 13வது 13th, நாம் நிந்தை, எகிப்தில நிந்தை என்கிறதான ஒரு அனுபவம் காணப்படுகிறது. எகிப்து நிந்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. எகிப்தின் நிந்தை. there is an experience of reproach in Egypt. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். Dearly beloved, you have to understand one thing. இது அறிவை உண்டாக்கும்படியான கூட்டம் அல்ல. These meetings are not just for improving your knowledge. சிலருக்கு கடந்த வாரம் என்ன சொன்னது என்று கேட்டால் அது தெரிகிறது இல்ல. Certain people do not know what is being taught here the previous week. இது பிராக்டிகல் லைஃப்ல நம்ம இந்த சுபாவங்களை விட்டு வெளியே வந்துதான் ஆக வேண்டும். In a practical and day-to-day life, we should be brought out of all these natures. ஆகவே இந்த காரியங்களை நீங்க மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனி ஜெபத்திலையும் பொது ஜெபத்திலையும், நீங்க பொது ஜெபத்துக்கு வரும்போது தனிமையாய் காத்திருக்கும் போது நீங்க ஜெபிக்க வேண்டும். Therefore, keeping all these points in your mind, when you have a personal prayer or when you come to the prayer here also, you have to pray keeping those points. காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் ஒரு பாடம் நடத்தி ஒரு அறிவை உண்டாக்குறது போல அல்ல இந்த வேத பாடக்கூட்டங்களுடைய நோக்கம். The aim of this Bible study is not similar to that in colleges and schools, just to improve your knowledge. அப்ப எகிப்து என்பது எகிப்தின் நிந்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. Therefore, Egypt is also a type of reproach. எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால் நிந்தை உண்டாக்கக்கூடிய எத்தனையோ பாவ சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. When it is said we have to be brought out of Egypt, there are so many natures of sin that brings in a reproach. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எகிப்தின் நிந்தை என்று நாம் வாசிக்கிறோம். In Joshua chapter 5 verse 9, we read of the reproach in Egypt. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. And the Lord said unto Joshua, This day have I rolled away the reproach of Egypt from off you, wherefore the name of the place is called Gilgal unto this day. எகிப்தின் நிந்தை, The reproach of Egypt. அதாவது பாவத்தின் மூலமாக நம்முடைய சுபாவத்தின் மூலமாக உண்டாகக்கூடியதான நிந்தைதான் எகிப்தின் நிந்தை என்று அழைக்கப்படுகிறது. The reproaches brought in by the sin and by our natures is called the reproach of Egypt. இந்த எகிப்தின் நிந்தையை விட்டு நாம் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். அதே வேளையில் வேதத்தில் மற்றொரு நிந்தை இருக்கிறது. அந்த நிந்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to be brought out of the reproach of Egypt. At the same time, another reproach has been given in the scripture, but we have to accept it. அந்த நிந்தைக்கு பேர் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை. The name of that reproach is reproaches for the name of Christ. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அந்த நிந்தையை குறித்து நாம் படிக்கிறோம் 26ஆம் வசனத்தில். In Hebrews chapter 11 verse 26 we read of that reproach. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். Esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt. இங்கே கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை என்று ஒரு நிந்தையை குறித்து படிக்கிறோம். Here we see of a reproach, that is a reproach of Christ. இந்த ரெண்டுக்கும் உள்ள நிந்தையை குறித்து உங்களுக்கு நான் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? Let me differentiate between these two reproaches. ஒரு தேவனுடைய பிள்ளை திருடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose a child of God is stealing. நான் சொல்றது எல்லா பாவத்துக்கும் பொருந்தும். The one I'm saying now will be suitable for all types of sins. சில பாவங்களை நான் வெளியரங்கமாய் சொல்வது நல்லதல்ல, அது சொல்வது நல்லா இருக்காது. அதுதான் நான்
இந்த பாவத்தை எடுத்துக்கொள்கிறேன். திருடுகிறவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். At certain sins we cannot speak out publicly. That is why I am considering this type of sin, that is robbery. திருடி நாம் கையமையமாய் பிடிக்கப்பட்டு விடுகிறோம். And we are being caught in the act of robbery. அப்ப என்ன உண்டாகிறது? What happens? பெந்தோஸ்தே விசுவாசிகள் என்று சொல்லுகிறார்கள். They are calling themselves as Pentecostal believers. அவர்களுடைய திருடுகிற சுபாவம் இருக்கிறது. They have the kleptomaniac nature. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். They claim to be Christians. ஆனால் அவர்கள் இப்படி திருடி விட்டார்கள். They have stolen. அப்படி எல்லாருக்கும் அறிந்தவர்கள் நிந்திக்கிறார்கள். And they are reproaching them in this way. அப்ப இதுதான் எகிப்து நிமித்தம் வரக்கூடிய நிந்தை. This is the reproach of Egypt. அதே வேளையில At the same time, இப்ப நீங்க திருடவில்லை, you haven't stolen. ஆனா மற்றவர்கள் உங்களை திருடனாக முத்திரை குத்தி விடுகிறார்கள். But the other one is sealing your fate, saying that you have stolen. சத்தியத்தின் நிமித்தம் உபதேசத்தின் நிமித்தம் சில வேளை அந்த திருட்டு பட்டத்தை நீங்க சுமக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நீங்க திருடல, ஆனா திருட்டு பட்டத்தை உங்க மேல சுமத்துறாங்க. For the sake of the truth and the doctrine, even though you haven't stolen anything, you are called as a robber. அப்ப திருடாத நீங்க அந்த திருட்டு பட்டத்தை சந்தோஷமாய் சுமக்கும் போது அது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையாய் மாறுகிறது. Therefore, you who haven't stolen anything, when you carry that reproach on you, say for the sake of Christ, that you have stolen something, that is a reproach of Christ. இப்ப யோசேப்பு அந்த பாவத்தை செய்யவில்லை. Joseph did not commit that sin. ஆனால் போத்திபாருடைய மனைவி சொல்லுகிறாள், அவனுடைய வஸ்திரத்தை வைத்துக் கொண்டு சாட்சி சொல்லுகிறாள், இவன் என்னோடு பாவம் செய்தான் என்று சொல்லுகிறாள். But the wife of Potiphar, having the garment of Joseph in her hand, says that this man has committed a sin with me. அதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தைக்கு அடையாளமா இருக்கிறது. That is one of the examples for the reproach of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி இரண்டு விதமான நிந்தைகள் காணப்படுகிறது. In this way, two types of reproaches are found. ஆனா எகிப்தின் நிந்தை என்று சொல்லும்போது, when we say of the reproach of Egypt, உதாரணமாக யாக்கோபுடைய மகளில் தீனாளை குறித்து நாம் பார்க்கும்போது, for example, when we see of Jacob's daughter Dinah, அந்த தீனாள் என்ன செய்தால், விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதன் மூலமாக சேதப்படுத்தப்பட்டாள். she was defiled by an uncircumcised man. எதற்காக சேதப்படுத்தப்பட்டாள்? Why? அவள் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போனாள். She went to look around the country. ஒரு தேவனுடைய பிள்ளை அடக்க ஒடுக்கமாய் வீட்டிலே இருந்திருந்தால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவளுடைய வாழ்க்கையில் வந்திருக்காது. If a child of God was in her house, that situation would not have risen for the child of God. இவள் வீட்டிலே அடங்கி இருக்காமல் இவள் என்ன செய்தால், தேசத்தில் உள்ள பெண்களை பார்க்க போகிறேன் என்று சொல்லி சுற்றி பார்க்கும்படியாய் போகிறாள். She was not able to stay back inside the house, but she wanted to visit the daughters of the land and went to those places. அப்படி போன இடத்திலே வைத்து இவள் சேதப்படுத்தப்பட்டாள். And when she went there, she was defiled. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அங்க ஒரு நிந்தை உண்டாவதை பார்க்கிறோம். There also we can see of a reproach. அந்த நிந்தைக்கு பேர் தான் எகிப்தின் நிந்தை. That reproach is called the reproach of Egypt. இதுபோல நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய பாவ சுபாவங்கள், நம்முடைய சுயம், நம்முடைய பெருமை நிமித்தமாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தைகள் உண்டாகும். In this way, because of the nature of sin, our pride and our self, at many times we may have to face reproaches. நிந்தை உண்டாகக்கூடிய அளவுக்கு சில சுபாவங்கள் உண்டாகும். Certain natures will be found in us which may fetch reproach for us. அந்த எகிப்தின் நிந்தையை விட்டு நாம் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். We should be brought out of the reproach of Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மற்ற குதிரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், when you consider the other horses, சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம், we read in Psalms, வாரினால் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, except it is bound by a bit or a bridle, உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும், and like a foolish horse which doesn't come near you, கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். and do not be like a mule. அதாவது சில குதிரைகளை, மற்ற குதிரைகள் நீங்க பாத்தீங்கன்னா வாயில கடிவாளத்தை போட்டு கட்டி கடினா என்ன செய்யணும், கடினமா அதை சொல்லி இதை சொல்லி தான் நடத்த முடியும். For certain horses, bit and bridle should be used to control it. ஆனா பார்வோனின் ரதத்தில் பூட்டப்படக்கூடிய குதிரைகளுக்கு அப்படி தேவையில்லை. But a horse which is to be included in the company of horses in Pharaoh's chariots doesn't need all those things. அது எஜமானுடைய மனதை அறிந்து தன்னை மாற்றிக்கொள்கிறது, தன்னுடைய சுய விருப்பத்தை பலியாய் கொடுத்து விடுகிறது. It is able to understand the mind of the master and is changing itself, and it is giving off its self-will. இந்த பயிற்சி நிலையத்துக்கு கொண்டு வரப்படாத குதிரைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? How will the horses which haven't been brought to these training centers be? 32:9 வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையை போலவும் கோவேரி கழுதை போலவும் இருக்க வேண்டாம்.
Be ye not as the horse or as the mule, which have no understanding, whose mouth must be held in with bit or bridle, lest they come near unto thee. இனி 8ஆம் வசனத்தை படித்து பாருங்க. In verse 8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with mine eye. நான் உனக்கு போதித்து I will teach நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். and show the way which thou shalt go. உன்மேல் என் கண்ணை வைத்து I'll keep mine eye on thee உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். and I will guide thee. இதுதான் பயிற்சி நிலையத்திலே வந்து ஒப்பு கொடுக்கப்பட்ட குதிரைகளுடைய நிலவரம். This is the condition of the horses who have come to the training center and committed themselves. தேவனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தேவன் ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். அவருடைய கண்ணை அவர்கள் மேல் பதிக்கிறார். Only to the child of God who has come to the training center and committed themselves to God and to the saints, He will give them, instruct them, teach them, and place His eye on them and guide them. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, பொதுவாக இந்த குதிரைகள் புத்தி இல்லாத குதிரைகளாய் கடிவாளத்தை போட்டு பலவந்தப்படுத்தி நடத்தக்கூடிய குதிரைகளை இந்த பயிற்சி நிலையத்துக்கு வரும்போது தேவனுடைய மனதுக்கேற்றபடி நடக்கக்கூடிய குதிரைகளாய் மாற்றப்படுகிறது. Generally, the horses which are foolish, when they are brought to this training center, they are changed so that they are able to comprehend the mind of the master and they walk accordingly. வசனத்தை கேட்கும் போதே இந்த காரியத்துக்கு நம்ம போகலாம், இந்த காரியத்துக்கு நம்ம போகக்கூடாது என்று தங்களுக்குள்ள ஒரு தேவ ஆலோசனை சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. At times, certain children of God, when they keep on hearing these verses itself, there is a counsel in their mind that we have to go to those places or we have to stay away from those places. ஆனால் தீனாள் என்ன செய்தால், நான் தேசத்தை சுற்றி பார்க்க போகட்டுமா என்று கேட்கும்போது ஆவியானவர் என்ன சொல்லியிருப்பார்? வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். Similarly, Dinah also, if she had asked counsel in the hands of the Holy Ghost, saying, can I go to visit the daughters of the land, Holy Ghost would have restrained her. நீங்கள் வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தால், when you read the scripture, கேயாசியை பார்த்து எலிசா சொல்லுகிறார், Elisha said unto Gehazi, திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? Is it the time for you to buy vineyards and olive yards? பாருங்க, எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எலிசா கேயாசிட்ட கேட்ட இது காலமான்னு கேட்டிருக்கிறார். And so many thousands of years earlier itself, Elisha had asked Gehazi. இப்ப நேரத்தை நீங்கள் தவறாய் செலவழித்து நான் அங்க போறேன், இங்க போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் சொல்லுவார், அதற்கெல்லாம் இது காலமா? Now when you want to spend time to go to this place and that place, you are not able to discern the times, but the Holy Ghost will come and ask you, is this the time for you to do those things? நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். As the times are evil, you have to redeem the time. கிடைக்கிற நேரத்துக்கு தேவ சமூகத்துக்கு செல். Whenever you find time, come to the presence of God. சுவிசேஷ கூட்டங்களுக்கு செல். Go to attend gospel meetings. எழுப்புதல் கூட்டங்களுக்கு செல். Go to the revival meetings. ஆவியின் கூட்டத்திலே சென்று அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Go to the spiritual meetings and receive the anointing. முழங்கால் படியிடு. Kneel down. ஜெபம் பண்ணு. Pray. ஆவியிலே நிரம்பு. Get filled in the Spirit. தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு உன்னை ஒப்புக்கொடு. Commit yourselves to the divine natures of God. இது காலமா என்று தேவன் கேட்பார். The Lord will ask, is this the time? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. 2 Kings chapter 5 verse 26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? And he said unto him, went not mine heart with thee, when the man turned again from his chariot to meet thee? Is it a time to receive money, and to receive garments, and oliveyards, and vineyards, and sheep, and oxen, and men servants, and maid servants? பணத்தைன்னு சொல்றாரு. பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களை வாங்குவதற்கும், வஸ்திரங்களை வாங்குறது கூட சொல்றாரு. வஸ்திரங்களை வாங்குறதுக்கு சும்மா அடிக்கடி மந்த்லி ஒரு ஷாப்பிங் போறோம், எங்கேயா கெஸ்ட் வந்தா உடனே ஷாப்பிங் போறோம். சிலர் அப்படி புறப்பட்டு இருக்காங்க. கேட்கிறாரு எலிசா, நீ பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களை வாங்கி பீரோல அடுக்கி வைக்கிறதுக்கும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்குறதுக்கும் இது காலமா? இது காலமா? And here he had said, is it the time to receive money, to receive garments, olive yards and vineyards? We can see certain people, they go on a regular monthly visit for shopping to get garments. இது காலமா என்று கேட்கிறார். அந்த நாட்களிலே கேட்டிருக்காரு, இது காலமான். In those times itself he has asked, is it a time? எலிசாவா இருந்தால் கேயாசிடத்தில் அப்படித்தான் பேசுவார். If it is Elijah, he will ask the same question to Gehazi. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கேயாசி அப்படி போய் வாங்க காரணம் என்ன தெரியுமா? Do you know why Gehazi went to get those things? அவ்வளவு வருமா, அவ்வளவு தரித்திரம் அவனுக்கு இருந்தது.
he was so poor and he was in penury. தன்னுடைய தேவைக்கு தான் அவன் போய் கேட்டு வாங்கினான். Only for his need he went to ask those things. ஆனா எலிசா அவரை கடிந்து கொள்கிறார். But we see that Elisha gave him a dressing down. இதுபோல தீனாளை போன்றவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு புறப்படும் போது, when people like Dinah proceed with this intention, கர்த்தாவினுடைய நடத்திப்பிலும் பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பிலும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட குதிரைகளாய் அவர்கள் காணப்பட்டால், if they are the horses who have committed themselves to the leading of the Holy Ghost and the saints of God, இது காலமா என்று கேட்பார்கள். they will ask, is it the time? இது காலமா? Is it the time? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தீனாள் அப்படி புறப்பட்டு போன வேளையிலே அங்கே அவளுடைய வாழ்க்கையில அவள் தீட்டுப்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய எகிப்தின் நிந்தை அவளுக்கு வந்தது. And when Dinah went in this way, she was defiled, her modesty was outraged, and that was a reproach of Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த எகிப்தின் நிந்தையை விட்டு நாம் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். Dear child of God, we should be brought out of the reproach of Egypt. 14வதாக எகிப்திலே ஒரு நிழல் காணப்படுகிறது. The 14th point is that there is a shadow in Egypt. எகிப்தின் நிழல். The shadow of Egypt. ரெண்டு விதமான நிழல் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு ரெண்டு காரியங்கள் இருக்குது. For each one there are two sides. நாம் எகிப்தின் நிந்தையும் பார்த்தோம், கிறிஸ்துவினுடைய நிந்தையும் பார்த்தோம். We saw the reproach of Egypt and the reproach of Christ. அதுபோல எகிப்தில ஒரு நிழல் இருக்குது. Similarly, there's a shadow in Egypt. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Isaiah chapter 30 verse 2. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பழக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று போதும். They walk to go down into Egypt and have not asked at my mouth to strengthen themselves in the strength of Pharaoh and to trust in the shadow of Egypt. எகிப்தின் நிழல். Shadow of Egypt. நிழல் என்று சொல்லும்போது ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. When we say of shadow, is an experience of resting. பொதுவாக கிராமப்புறங்களிலே சொல்வார்கள், நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள். Generally in the villages they used to say, only when you go in the sun you can know the greatness of the shadow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப எகிப்தின் நிழல் என்று சொல்லும்போது எகிப்தில இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. When we say of the shadow of Egypt, there are certain things found in Egypt which gives a person rest. ஒரு கிளப்புக்கு போனால், when we go to a club, ஒரு விளையாட்டு ஸ்டேடியத்துக்கு போய் அங்க விளையாட்டை பார்த்தாலோ அல்லது விளையாண்டாலோ, maybe we are going to a stadium either to watch or to play. உலக பிரகாரமாக ஒரு எக்ஸிபிஷனுக்கு போய் அங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாலோ, and according to this world we go to an exhibition. இப்படி உலக பிரகாரமாக ஒரு சைட் சீயிங் போனாலோ, or go sightseeing. இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. and in such things also there is a rest. அது ஒரு நிழல் தான். that too is a shadow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுல ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது, அதுல ஒரு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிறது. there is rest, there is a little peace and happiness. அதுல ஒரு இன்பம் கிடைக்கிறது. there is a pleasure. ஆகவே தான் பேதுரு சொல்கிறார், ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி. that is why Peter says, considering the life of a day as a pleasure. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 Peter chapter 2 verse 13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சிகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார். உல்லாசமாய் வாழ்கிறார். வஞ்சனையில விருந்துக்கு போறது. அங்க ஃபங்க்ஷன், அங்க ஃபங்க்ஷன், அங்க விருந்து, இங்க விருந்து. that is the pleasures they go for dinners here and there. and shall receive the reward of unrighteousness, as they that count it pleasure to riot in the daytime, sports they are and blemish, sporting themselves with their own deceivings while they feast with you. சில வேளை நீங்க யோசிக்கலாம், விருந்துக்கு போறதெல்லாம் பாவமா என்று நம்முடைய மனசாட்சி கேட்கலாம். At times our conscience may question us saying, is going to feast a sin. ஆனா மனசாட்சியின் காலத்துல ஜீவித்த யோபுவை பாருங்கள். But consider Job, who lived in the period of conscience. அவனுடைய பிள்ளைகள் மற்றவங்க வீட்டுக்கு, அடுத்தவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறதல்ல. His children did not go for banqueting to other people's houses. பல நண்பர்களோடு சேர்ந்து விருந்துக்கு போறதல்ல. They did not have dinner with their friends. அந்த மூத்த குமாரன் கூட சொல்றான் பாருங்க. The elder son also said, நான் இப்படி எல்லாம் பாடுபட்டு என் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு விருந்து வைக்கிறதுக்கு நீர் எனக்கு இடம் கொடுக்கல. அவ்வளவு கடினமாக ஸ்ட்ரிக்ட்டாக என்னை நடத்தினீர். You were so very strict with me, you did not allow me to have party with my friends even a single day. இந்த தகப்பனுடைய வீட்ல மற்ற இடத்துல இருந்தது போல இருக்க முடியாது. In this father's house you cannot be at pleasure as you have stayed elsewhere. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப மூத்த குமாரனை பார்த்து நீ சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? When you ask the elder son, are you glad? What will he say? இல்ல எனக்கு சந்தோஷம் இல்ல. No, I'm not happy. என்ன சந்தோஷம் இல்ல? Why is he not happy? வாசிங்க அந்த வசனத்தை. மூத்த குமாரன் என்ன சொல்லுகிறான்? What did the elder son say? இந்த இளைய குமாரன் வந்தபோது நீங்க பெரிய விருந்து பண்றீங்க. When the younger son came, you have made a great feast. ஆனா இந்த வீட்டிலேயே கடந்து, இந்த வீட்டுக்குள்ளே அடைபட்டு கடந்து எல்லா வேலையும் செஞ்சு எல்லா காரியத்தையும் பண்ண எனக்கு
என் நண்பர்களோட சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அடிக்க நீங்க என்ன செய்யல, ஒரு விருந்து வைக்க நீங்க இடம் கொடுக்கல. I was inside the house. I did all the chores of this house, but you never gave me even a kid that I might make merry with my friends. இந்த இளையகுமாரன் ஓடி போக காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason why the younger son ran away? ஏன் அந்த வீட்ல எனக்கு இருக்க முடியாதுன்னு ஓடி போனான் தெரியுமா உங்களுக்கு? Do you know why the younger son was not able to stay back in the house but he ran away? அந்த தகப்பனுடைய வீடு அப்படி இருந்தது. Because the father's house was in that way. ஃப்ரெண்ட்ஸோட சும்மா போறது, அங்க சுத்துறது, இங்க சுத்துறது, மணிக்கணக்கா போய் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றது, அல்லது 10 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றது. He was not allowed either to go with his friends and stay outside for hours together, nor was he allowed to bring his friends inside the house. இதெல்லாம் தகப்பன் அனுமதிக்கவில்லை. The father did not allow all those things. தன்னுடைய பிள்ளைகளை அந்த தகப்பன் அப்படி வளர்க்கவில்லை. The father did not bring up the children in that way. நீங்க அந்த வசனத்தை படித்து பாருங்க. Luke chapter 15 verse 29. அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அப்ப போதும் பாருங்க. இப்ப என்ன சொல்றான்? ஒரு சந்தோஷத்தை பத்தி சொல்றான். Here he says of a happiness. என் சிநேகிதரோடு with my friends, நான் சந்தோஷமா இருக்கும்படி that I might make merry. ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு ஒரு பிரியாணி வச்சு என் வீட்டுல வந்து அவங்களுக்கு விருந்து வைக்க கூட நீ என்ன செய்யல, இடம் கொடுக்கல. You never gave room for me even to kill a kid and to make biryani for those friends. இதுதான் எகிப்தின் நிழல். This is the shadow of Egypt. இந்த நிழல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. There is a happiness in this shadow. இந்த நிழல்ல ஒரு இன்பம் இருக்குது. There is a pleasure in this shadow. இந்த நிழல்ல ஒரு சமாதானம் இருக்குது. There is a peace in this shadow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா தகப்பனுடைய வீட்ல அது முடியாது. But you cannot have such pleasures in the house of the father. தகப்பனுடைய வீட்ல கன்றுகள் ஏராளமா இருந்தது, ஆட்டுக்குட்டிகள் ஏராளமா இருந்தது. There were calf and kids in abundance in the father's house. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யக்கூடாது? நீ உன் சிநேகிதரோட கூட சேர்ந்து பேசி சிரிச்சு விளையாண்டு என்ன செய்யக்கூடாது? அத ஆட்டுக்குட்டி அடிச்சு ஒரு விருந்து வைக்க கூடாது. But inviting your friends to your house, enjoying with them, you must not have a feast for them killing this kid. இந்த கடினமான சட்டதிட்டங்கள் தான் இளையகுமாரனை அந்த தகப்பனுடைய வீட்டுல இருக்க முடியாத வண்ணம் அந்த வீட்டை விட்டு துரத்தி அவன் ஒரு கெட்ட குமாரனாய் மாற பண்ணினது. Only these hard rules and regulations did not allow the younger child to stay back in the house, but he went away from the house and he lost his life by riotous living. இளையகுமாரனுக்கு மூத்த குமாரனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? What is the difference between the younger son and the elder one? இளையகுமாரன் சரீர பிரகாரமா வெளியே ஓடி போய் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டான். The younger son literally ran outside the house and committed all sins. ஆனா மூத்த குமாரன் இங்க இருந்து கொண்டே உள்ள வெந்துகிட்டே இருக்கிறான். But the elder son was staying back in the house, but his heart was boiling. தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் போகல. He did not leave his father's house. தகப்பனுடைய கற்பனையை அவன் மீறல. He did not transgress the commandments of the father. அப்ப இதுல இருந்து கற்பனையை மீறலன்னு வேற சொல்றான். Here he says, I never transgressed your commandment. வேற வழியே இல்லங்கிறதுக்காக அந்த கற்பனையை அவன் கைக்கொண்டான். He had to follow the commandment because he did not have an alternative choice. சந்தோஷமாகவோ மனப்பூர்வமாகவோ விரும்பியோ தகப்பனுடைய சட்ட திட்டங்களுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கல. He did not commit himself to the rules and regulations of the father willingly or with delight. உள்ள கொதிச்சுக்கிட்டே இருக்குது. And it was burning inside. உள்ள வெந்துகிட்டே இருக்குது. It was boiling inside. சமயம் வரும்போது நீங்க வெடிக்குது. நீங்க எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, அவங்களுக்கு அதை கொடுத்தீங்க, இவங்களுக்கு இதை கொடுத்தீங்க, எனக்கு என்னத்தை கொடுத்தீங்க. At the appointed time, everything burst out and he started telling, you never gave me this, you never gave me that, but you gave that thing to that fellow. உங்களுக்கு உங்க இளையகுமாரன் தான் முக்கியம். கெட்டு போன குமாரனா வந்தாலும் பின்மாற்றக்காரனா வந்தாலும் வேசிகளிடத்தில் ஆஸ்திய செலவழித்து வந்த பிற்பாடு அவருக்கு ஒரு விருந்து. For you, your younger son is more important. Though he may be a prodigal son, he might have ran away from your house. He has spent his living with the harlots, but that fellow is more important for you. அந்த விருந்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There was an aim for that. அது தகப்பன் கொடுத்த விருந்து. That was a feast given by the father. அது தேவன் கொடுக்கிற விருந்து. That's a feast given by the God. பாவத்துல கடந்த பின்மாற்றத்துல கடந்த ஒரு மனிதன் மறுபடியும் திரும்பி வந்தானே என்கிறதான சந்தோஷம். The happiness that the father had because the son who was in sin and in backsliding is returned back now. அதைத்தான் இயேசு சொல்கிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். That is why Jesus says that by the repentance of one sinner there is great joy in heaven. இப்ப பாருங்க, விருந்து பாவமா? Is feast a sin? வேதத்துல எத்தனையோ பேர் விருந்து வைத்திருக்கிறார்கள். In the scripture we can see many people having feast. அந்த விருந்துகள்லாம் நீங்கள் கவனமாய் ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு பெரிய நோக்கம் அல்லது அழிவான சில காரியங்கள் சம்பவித்திருக்கும். When you carefully look at the feast and the end of it, there has been a great destruction. இப்ப யோபுனுடைய வாழ்க்கை கடந்து பாருங்க. When we come to the life of Job, யோபுனுடைய பிள்ளைகள் நண்பர்களோட போய் விருந்து வைக்கிறது இல்ல, அடுத்தவங்க வீட்டுக்கு போறது இல்ல.
The children of Job did not have a feast or celebration with their friends or outside the house in the next house. தேவனை அறியாத புறஜாதிகளிடத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது இல்ல. They did not have friends of the heathen who knew not God. சிலருடைய ஐக்கியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தாரோட தான் இருக்கும். Certain people will always be associated with the people of the world. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும்பாங்க. அவங்க தான் உங்களை க்ளோஸ் பண்ண போறாங்க. They say that they are very close friends. They are the ones who will close your chapter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தகப்பனாகிய யோபு என்ன செய்கிறான் என்று பாருங்கள். What did Job the father do? அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் என்னன்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த திங்கக்கிழமையா இன்றைக்கு இந்த பிள்ளையுடைய வீட்டுக்கு மூத்த மகன் வீட்டுல விருந்து. They had charted out a timetable, and for example, the first day, that is Monday, we have dinner in the house of the eldest son. செவ்வாய்க்கிழமையா இன்னொரு பிள்ளையினுடைய வீட்டுல விருந்து. On Tuesday they had a banquet in the house of the next child. புதன்கிழமையா உன் வீட்டுல விருந்து. எல்லாமே யோபினுடைய பிள்ளைகள் தான். All of the children of Job, and Wednesday it was in the house of another child. அவங்களுக்கு நட்பு ஐக்கியம் எல்லாம் வெளியில கிடையாது. They did not have friendship and association outside the family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி விருந்துக்கு கூடும்போது கூட யோபு என்ன செய்வாராம்? தன்னுடைய பிள்ளைகளுடைய லக்கத்திற்கு தக்கதாக, லக்கம்னா எண்ணிக்கைக்கு தக்கதாக அதிகாலையில் எழும்பி இப்படி எல்லாம் விருந்து வச்சு என் பிள்ளைகள் கூடுறாங்களே, ஒருவேளை பேசி சிரிச்சு பரியாசம் பண்ணி இருதயத்தில் தேவனை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சர்வாங்க தகனபடி செலுத்துவானாம். And in this way, when they had feast in the house of each child, every day in the morning, Job used to get up early in the morning. He sanctified his children and he offered burnt offerings according to the number of them, saying that my sons might have sinned and cursed God in their hearts. யோபு 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து பாருங்கள், வீட்டில் போய் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க வேண்டாம். Job chapter 1 verse 5. 4-5 வசனங்களிலே. Verse 4 and 5. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இதுதான் எகிப்தின் நிழல். This is the shadow of Egypt. எகிப்தின் நிழல் என்று சொல்லும்போது நிழல் ஒரு இளைப்பாறுதலை காட்டுகிறது. When we say of the shadow of Egypt, the shadow shows a rest. அந்த இளைப்பாறுதல் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. There is happiness in the shadow. அந்த இளைப்பாறுதல் ஒரு இன்பம் இருக்கிறது. There is pleasure in that shadow. அந்த இளைப்பாறுதல் ஒரு கொஞ்சம் சமாதானம் கிடைக்கிறது. There is peace also in that shadow. இப்படிப்பட்டதான எகிப்தின் நிழலை விட்டு நாம் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். We should be brought out of such shadows of Egypt. உலக பிரகாரமாக ஜனங்கள் சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். And the people of this world, just to receive peace and happiness, they are indulging in different things. அப்ப நாம் மற்றொரு நிழலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். But we have to enter into another shadow. அதான் தேவனுடைய நிழல். That is the shadow of God. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, I shall cover thee with the shadow of my wings. தேவனுடைய கரத்துக்குள் ஒரு நிழல் இருப்பதாக கர்த்தர் சொல்கிறார். The Lord says there is a shadow under the hand of God. பிரியமானவர்களே, நாம் அந்த நிழலுக்குள்ளே கடந்து வர வேண்டும். Dearly beloved, we have to come into that shadow. தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு நிழல் இருக்கிறது. There is a shadow in the presence of God. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அந்த நிழலை குறித்து சொல்கிறார். That is why the psalmist says about the shadow, உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், in your presence there is fullness of joy, உம்முடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்கிறார். and in thy right hand are pleasures forevermore. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த நாட்களிலே நாம் எகிப்தின் நிழலை விட்டு வெளியே கொண்டு வரப்படுவோமாக. Therefore let us be brought out of the shadow of Egypt. 15வதாக எகிப்திலே தவறான ஒரு சம்பாத்தியம் காணப்படுகிறது. 15th, in Egypt there is a wrong means of earning. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Isaiah chapter 45 verse 14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்த கலாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்த கலாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Thus saith the Lord, the labor of Egypt and merchandise of Ethiopia and of the Sabeans, men of stature, shall come over unto thee, and they shall be thine. They shall come after thee. எகிப்தின் சம்பாத்தியம். The labor of Egypt. எகிப்தின் சம்பாத்தியம். The labor of Egypt. அது ஒரு தவறான சம்பாத்தியம். That is the wrong means of earning. இப்போ நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நியாயமாய் கிடைக்கக்கூடிய ஒரு சம்பளம் இருக்கிறது. In the place where you work, you have a legal pay. அதே வேளையில தவறாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியம் இருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் நீங்க என்ன செய்யலாம்? லஞ்சம் வாங்குறது, மற்றபடி திருட்டுத்தனம் பண்றது, ஊழல் பண்றது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு IAS ஆபீசரும்
இப்ப இந்த கிரானைட் மதுரையில இந்த கிரானைட் குவாரியில் என்ன செய்யுது, பெரிய ஊழல் நடந்திருக்குது. At the same time, when you get a just earning, you are able to get even illegal earnings, that is by getting bribery. In fact, recently we have heard of the problems that are found in the granite quarries. ஒரு மாவட்ட கலெக்டர் முதல் சாதாரணமாக காணப்படுகிற பியூன் வரைக்கும் எத்தனையோ லட்சங்களை லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள். அப்ப எல்லாரும் என்ன செய்திருக்காங்க, லஞ்சம் வாங்கி இருக்காங்க. There is total corruption everywhere, right from the district collector to a peon, that is the person who is occupying the lowest cadre. Everybody has swindled and siphoned money. They have also got bribery to the tune of several lakhs. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is written, you have to give fruits unto repentance. அந்த மனம் திரும்புதலின் கனி என்ன தெரியுமா? Do you know what the fruit of the repentance is? உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். Be content with your wages. எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சம்பளமே போதும் என்று இருங்கள். போதும் என்கிற இடத்துல இருக்கணுமா? We have to be content with our wages. லூக்கா 3:14. Luke chapter 3 verse 14. போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். And the soldiers likewise demanded of him, saying, And what shall we do? And he said unto them, Do violence to no man, neither accuse any falsely, and be content with your wages. அப்ப உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். Be content with your wages. போதும் என்கிற மனது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வராதபடினால, அல்லது ஒரு மனிதனுக்கு வராதபடினாலதான் அவன் என்ன செய்யறான், தவறான வழிகள்ல, குறுக்கு வழிகள்ல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். Only when a child of God has not got the contentment in him, he is going in for wrong way earnings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப தவறான சம்பாத்தியம், There is earnings in the wrong way. தலைமை பாஸ்டர் அவர்கள் சொன்னதான ஒரு காரியத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. I told you of a thing that told by our chief pastor. பாஸ்டர் எம்ஜே மேத்யூ என்கிறதான ஒரு பரிசுத்தவான்களுடைய நாட்களில் நடந்தது. This took place in the time of Pastor N.J. Matthew. பொதுவாக ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்தாலும் கேஷுவல் லீவ் ஒரு 12 நாள், சிக் லீவ் ஒரு 15 நாள். இது வந்து ஃபேக்டரிஸ்ல இருக்கும். கவர்மெண்ட் ஆபீஸ் எனக்கு சிக் லீவ் எவ்வளவுன்னு தெரியல. நான் ஃபேக்டரிஸோட சட்டத்தை சொல்றேன். கேஷுவல் லீவ் வருஷத்துக்கு 12 நாள், சிக் லீவ் 15 நாள். சில வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக, இப்ப எப்படியோ தெரியல எனக்கு. Some 20 years back, you were given 12 days of casual leave per year and sick leave for 15 days. You can avail that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இதுல வந்து நமக்கு நல்ல சுகமா இருப்போம், நல்ல ஆரோக்கியமா இருப்போம். ஒருவேளை ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம், இல்ல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல போய் ஒரு 1 வீக் தங்க வேண்டியது வரும். ஆனா என்ன செய்வோம், மெடிக்கல் வெளியே கொடுத்துட்டு போவோம். We will be very healthy, but when you want to go for a wedding house or to a relative's house for a week, you write for medical leave and go. நீங்க வியாதிப்பட்டு அது மெடிக்கல் லீவா இருந்து அப்ப உங்களுக்கு ஒரு என்ன செய்த சம்பளத்தோட கூடிய விடுமுறை தானது. மெடிக்கல் லீவுங்கிறது சம்பளத்தோட கூடிய விடுமுறை. Medical leave is a leave with your wages. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு வாரம் தங்கி இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், லாஸ் ஆஃப் பேல போகணும். நீ ஒரு மெய்யான கிறிஸ்தவனா இருந்தா சம்பளம் போனாலும் பரவாயில்லன்னு போகணும். If you are a true Christian and if you want to go and spend a week in your relative's house, when you are healthy, you should go on loss of pay, but you should not apply for medical leave. மெடிக்கல் லீவ போட்டுட்டு போயிட்டு எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுல விருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து அது என்னது, அப்போ உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்குது. கவர்மெண்ட் என்ன செய்யுது, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. When you are applying for medical leave and going to enjoy a week in your relative's house, you are fooling the government because it's paying for that holiday also. அதுக்கு பேரு தான் எகிப்தின் சம்பாத்தியம். That is called the labor of Egypt. அதுக்கு பேரு தான் தவறான சம்பாத்தியம். That is the wrong earnings. அதுக்கு பேரு தான் பாவ சம்பாத்தியம். That is the earnings in a sinful way. அப்ப நீ அரசாங்கத்தை ஏமாற்றுகிறாய், Then you are fooling the government. வஞ்சிக்கிறாய், You are deceiving. பொய் சொல்லுகிறாய். You are telling a lie. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த சம்பாத்தியத்தை விட்டு, எகிப்தின் சம்பாத்தியத்தை விட்டு நாம் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். Therefore we should be brought out of the labor of Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து எகிப்து என்று சொல்லும்போது அங்கே ஒரு பலன் இருக்கிறது. Next, when we say of Egypt, there is a strength in it. எசேக்கியேல் 30 அதிகாரம் 15 வசனம். Ezekiel chapter 30 verse 15. எகிப்தின் பலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன். And I will pour my fury upon sin, the strength of Egypt. எகிப்தின் பலன், The strength of Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எப்படி எகிப்துக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கிறதோ அதுபோல என்னது, தேவனுடைய காரியத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து வரும்போது தேவன் என்ன செய்றார், சில சம்பாத்தியத்தை நமக்கு கொடுக்கிறார். When you commit yourself to the Lord and do not trust in the labor of Egypt, God gives you means to earn. ஈசாக்கு, ஆபிரகாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் வந்து என்ன செய்றாங்க, தாங்களே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்கறாங்க.
When we see Isaac and Abraham, they willingly offered everything. அவங்க திருட போகவில்லை. They never went to steal. அவங்க அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கும்படியாக வழக்குக்கு போகவில்லை. They did not go to the court to confiscate the property of others. ஆசீர்வாதங்கள் அவர்களை தேடி வந்தது. But blessings came seeking them. இதான் எகிப்தின் சம்பாத்தியத்துக்கு ஆப்போசிட். தேவன் கொடுக்கிற தேவன் மூலமா உண்டாகிற சம்பாத்தியம். This is the earnings given by God. That's just the opposite of the labor of Egypt. அடுத்து நாம் எகிப்தின் பலனை குறித்து இப்ப வாசிக்க கேட்டோம். Now we heard of the strength of Egypt. அப்ப எகிப்து பலன் என்பது உலக பிரகாரமான ஒரு பலன். When we say of the strength of Egypt, that is strength according to this world. சரீர பிரகாரமான ஒரு பலன். A physical strength. இந்த புறமான மனிதனுக்கு பலன் உண்டாகும்படி பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். We do many things to strengthen our outer man. அந்த பலம் வரும்போது என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமாக நாம் பலப்படும் போது நமக்கு பெருமை உண்டாகி தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விடுவோம். When we receive the strength according to this world, we have pride in us and start to work against the will of God. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது உசியா என்கிற ராஜா உலக பிரகாரமாக எழுத்தின்படியாக அவன் பலப்பட்ட போது அவன் மனம் மேட்டிமையாகி தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When we read 2 Kings chapter 26 verse 16, we see that when King Uzziah was strengthened, he was lifted up and he went to work against the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உலக பிரகாரமாக ஐஸ்வரியத்தில் பலப்படும் போது, படிப்புல நிறைய படித்து பலப்படும் போது, இன்னும் பல்வேறு காரியங்கள் உலக பிரகாரமாக பலப்படும் போது, சரீரத்திலும் பலப்படும் போது என்ன உண்டாகிறது? மன மேட்டிமை உண்டாகிறது. When your riches start swelling and you're growing rich, when you have high qualifications and when you have physical strength also, you are strengthened in your heart. அந்த மன மேட்டிமை என்ன செய்கிறது? தேவனுடைய பிரமாணத்தை மீறும்படி செய்கிறது. தேவனுடைய பரிசுத்தவான்களிடத்திலே எதிர்த்து பேசும்படி, கீழ்ப்படியாமை காட்டும்படி செய்கிறது. And when your heart is strengthened, you are transgressing the commandment of the Lord, and it makes you to gainsay against the workers of God. சிலர் பாருங்க, இப்ப மந்திரியோட பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். Certain people say that they're the children of ministers. சிலர் சொல்லுவாங்க, நான் எஸ்பியோட பிள்ளை, ஐஜியோட பிள்ளை என்று சொல்வார்கள். Certain people who say, I am the son of the SP or the IG. சென்னையில ஒரு கிளப்ல ஒரு பிரச்சனை நடந்தது சமீபத்துல, சில மாதங்களுக்கு முன்பாக. Recently, a few months ago, there was a problem in a club in Chennai. போலீசார் கைது செய்தார்கள். The police came to arrest certain people. உடனே அந்த குறிக்கப்பட்ட நபர்கள் கேட்ட கேள்வி என்னது? நாங்கள் யார் என்று தெரியுமா? And the accused, do you know what he said? Do you know who we are? ஒருத்தர் மந்திரியோட வீட்டு பிள்ளை. One was the son of a minister. இன்னும் சிலர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடிய பிள்ளை. And another child was the son of a police personnel who was having a very lofty position. அப்ப எங்களுக்கு அவங்கள தெரியும், எங்களுக்கு இவங்கள தெரியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான், எங்களுக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன உண்டாகும்? பெருமை உண்டாயிரும். Similarly, in the spiritual life also, if you say, I know that person and this person, naturally you will have a pride in you. அப்ப என்ன தப்பு வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடப்பேன். And I can do any mistake and I can walk as I will. எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும். I know that person and this person. ஐஜியே தெரியும். I know the IG. அல்லது மினிஸ்டர் தெரியும். I know the minister. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இது உலக பிரகாரமாக ஒரு பலனை கொண்டு வருகிறது, பாவம் செய்ய முடியாய் தூண்டுகிறது. This strength according to the world prompts a person to commit a sin. அடுத்து ஒரு பலன் இருக்கிறது. There is another strength. அது உன்னதத்தின் பலன். The strength from above. அது தேவ பலன். That is the strength of God. அந்த தேவ பலன் நீ எவ்வளவு நிரப்பப்பட்டாலும் அது உனக்குள்ள என்ன செய்யுது? ஒரு தாழ்மைய, ஒரு மனத்தாழ்மைய, ஒரு கீழ்ப்படிதல, ஒரு ஒப்பு கொடுத்தல, பலியாய் ஒப்பு கொடுத்த ஒரு அனுபவத்தை உன் ஜீவியத்துல கொண்டு வருகிறது. When you keep on getting filled with that strength, you receive a humility and you start obeying and obey everything that has been instructed to you. எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும். I know that minister. எனக்கு அந்த ஐஜியே தெரியும். I know that IG. அதனால நீங்க என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. So you cannot touch me. அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றான். A man is saying so. அதே வேளையில at the same time, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எனக்கு தேவனை தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும் என்று சொன்னால், if a child says I know God, I know Jesus, இந்த பலன் என்ன செய்கிறது? what does the strength do? இயேசு யார் என்று தெரிய பண்ணுகிறது. It makes Jesus known to everyone. இயேசு எப்படிப்பட்டவர்? How is Jesus? அவருக்குள்ள பெருமை கிடையாது. There is no pride in him. அவர் மனத்தாழ்மை உள்ளவர். He is humble. அவர் எளிமை உள்ளவர். He is meek. அவர் கீழ்ப்படிதல் உள்ளவர். He is obedient. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவர். He has humbled himself to the death on the cross. தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதவர். Though equal with God, he did not consider it robbery. அப்ப இயேசுவை நீ எந்த அளவுக்கு உனக்கு அறிந்து கொள்கிறாயோ, தெரிந்து கொள்கிறாயோ, therefore to the extent you know and understand Jesus, அந்த அளவுக்கு அவருடைய சுபாவங்கள் உனக்குள்ள உருவாகும். to that extent his natures will be formed in you. இந்த உன்னதத்தின் பலன் உனக்குள்ள ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். The strength from on high will bring in a transformation.
உனக்குள்ள இருக்க பெருமையை அது அழிக்கும். It will destroy the pride that is found in you. உனக்குள்ள இருக்க பொறாமையை அது அழிக்கும். It will destroy the envyings found in you. உனக்குள்ள இருக்க எழுத்து நிக்கிற சுபாவத்தை அழிக்கும். It will destroy the gainsaying nature found in you. உனக்குள்ள இருக்க கீழ்ப்படியாமையை அது அழிக்கும். It will destroy the disobedience found in you. ஏனென்றால் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு தந்தரப்பட்ட பரிசுத்த ஆவி. For it is written, the Holy Ghost given to the obedient. பிரியமானவர்களே, நீங்கள் எகிப்தின் பலனால் இப்போது காணப்படுகிறீர்களா அல்லது உன்னதத்தின் பலனால் காணப்படுகிறீர்களா? Dearly beloved, are you now found with the strength of Egypt or the strength from above? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக எகிப்திலே வியாதி என்கிறதான ஒரு அனுபவம் காணப்படுகிறது. Next, the Egypt we see of an experience of sickness. Exodus 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். I will put none of these diseases upon thee which I have brought upon the Egyptians. பிரியமானவர்களே, எகிப்தின் வியாதி, இந்த வியாதிகளை விட்டு நாம் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். Dearly beloved, we should be brought out of the diseases of Egypt. சமயமான அப்படினால இன்றைக்கு நான் இதோட நிறுத்துகிறேன். மீதி உள்ள காரியங்களை கர்த்தர் சுத்தமான அடுத்த வாரத்திலே நாம் பார்ப்போம். As we do not find time stopping with here, God willing, we will look onto the rest in the next week. 17வது காரியம், 17th point, வியாதி, disease. இந்த வியாதியை விட்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். Dear child of God, you should be brought out of this disease. ஆஸ்மா எகிப்தின் வியாதியாக இருக்கிறது. Asthma is a sickness found in Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. உடல் வியாதி எகிப்தின் வியாதியாக இருக்கிறது. The intestinal disorder is also a disease of Egypt. வேதத்தில் எகிப்தின் வியாதி என்று பல்வேறு வியாதிகளின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது உபாகமத்தில். In Deuteronomy we can see different diseases being written as the diseases of Egypt. இவையெல்லாம் அந்த நாட்களிலே நடைமுறையில் காணப்பட்ட வியாதிகள். Those diseases were found in effect in those days. ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிராத வேறு பல வியாதிகளும் வரும். And the Lord says, yet more diseases which will come, which is not written in this book of law. நீ பிரமாணத்தை மீறும்போது, தேவனுக்கு துரோகம் செய்யும்போது, உடன்படிக்கையை மீறும்போது அந்த வியாதிகளும் உண்மையில் வந்து பலிக்கும். When you transgress the law, when you disobey the Lord, and when you disobey the statutes of the Lord, those diseases will come upon you. இப்ப எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நாம் ஒரு முழங்கால் ஜெபத்திலே பிரவேசிக்கிறோம். We are entering into kneeling prayer. பிரியமானவர்களே, வியாதிகளை நாம் தியானிப்போமாக. Dearly beloved, let us meditate those sicknesses. இன்னைக்கு நம்மில் பலரும் வியாதிப்பட்டிருக்கலாம். பேசிக்கொண்டிருக்கிற நானும் கூட சில வியாதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன். Today most of us may be sick. Even I who am speaking is also sick. இந்த வியாதியை குறித்து ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். A saint had told about such sicknesses. பாவம் எவ்வளவு கொடியதோ, பாவம் எவ்வளவு பெரியதோ, As cruel is sickness, பாவம் என்ன செய்கிறது? what does sin do? ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்தை விட்டு அகற்றுகிறது. It separates the child of God from the presence of God. பாவம் செய்கிற மனிதனுக்கு ஜெபிக்க முடியாது. A sinner cannot pray. பாவம் செய்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. A sinner cannot abide in the presence of God. தேவ சமூகத்துக்கு அவன் விரும்பி போக முடியாது. He cannot willingly go to the presence of God. அதே போன்றுதான் Similarly, வியாதிப்பட்ட மனிதனுக்கும் தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. a sick person also cannot stay in the presence of God. வியாதி நமக்குள்ள வரும்போது என்ன செய்கிறது? What happens when sickness comes to us? நாம் மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய கிருபை அல்லது இருக்க முடியாத ஒரு நிலவரத்துக்கு வந்து விடுகிறோம். We are not able to stay in the presence of God for many hours. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால், கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற வேண்டுமானால், எப்போதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி தேவையாயிருக்கிறது. If you want to be caught up in the secret coming of Jesus, and if you want to become the bride of Jesus, you have to have a prayer life whereby you are able to pray continuously. இந்த எகிப்தின் வியாதிகளில் ஏதாயிலும் ஒரு வியாதி உன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது, if any one of the sicknesses found in Egypt comes in your life, உன்னால் தேவ சமூகத்திலே மணிக்கணக்காக இருக்க முடியாது. you cannot stay in the presence of God for hours together. உன்னால் ராக்காலங்களிலே விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. You cannot stay awake in the nights to pray. ஜெப ஜீவியத்தை இழந்து போவாய். You will lose your prayer life. இது பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. This is a deception of Satan. சில தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தை கொடுத்து பாவத்தை செய்ய பண்ணி பிசாசு தேவனை விட்டு அகற்றுகிறான். And Satan is taking away certain children of God from the presence of God, provoking them to sin. ஆனா சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வர பிசாசுக்கு முடியாது. But Satan cannot bring in sin into the lives of certain children of God. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான்? பாவத்துக்கு பதிலாக வியாதியை ஒரு ஆயுதமாக எடுத்து அவர்கள் சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறான்.
In such people's life, instead of bringing in sin, he is using sickness as a tool and separating them from the presence of God. ஒரு காரியத்தை நீ தெளிவாய் விளங்கிக் கொள்வாயாக. You have to be clear in one நீ point. வியாதிப்பட்டு விட்டால் உன்னால் உபவாசிக்க முடியாது. If you fall sick, you cannot fast. நீ வியாதிப்பட்டு விட்டால் உன்னால் ஜெபிக்க முடியாது. If you fall sick, you cannot pray. நீ வியாதிப்பட்டு விட்டால் உன்னால் இரவு நேரங்களில் கண் விழித்து முழங்காலில் நிற்க முடியாது. If you fall sick, you cannot stand awake in your prayers in the nights. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், எப்போதும் ஜெபிக்கிற மனுஷர்களாய் நாம் மாற்றப்படாவிட்டால், நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற்றப்பட்டு இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. If there is no prayer in us, if you cannot pray for continuously for long hours, you cannot become the bride of Christ, nor can you be caught up in the secret coming of Jesus. இன்றைக்கு வேதத்தில் இல்லாத எத்தனையோ வியாதிகள் ஆண்டவருடைய தீர்க்கதரிசனத்தின்படி உபாகமத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிராத வாதைகளும் வரும், வியாதிகளும் வரும். In the book of Deuteronomy, God has said, there may be many more sicknesses which has not been written in the book of law. இன்றைக்கு உலக பிரகாரமாக மருத்துவர்கள் வாய்க்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு பெயரை வைத்து பல வியாதிகளுக்கு பெயர் கொடுக்கிறார்கள். Today doctors have given certain new names for diseases which we are not even able to pronounce properly. இந்த மாலை வேளையிலே யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறோம், In who are all sick people in the presence of God, அது என்ன வியாதியா இருக்கட்டும், be it any disease, உன் சரீரத்திலே காணப்படுகிற எந்த வியாதியா இருந்தாலும் அந்த வியாதி எகிப்தின் வியாதியே. any sickness found in your body, that is the sickness of Egypt. அந்த வியாதியை விட்டு நீ வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். You should be brought out of that disease. அப்ப இந்த பயிற்சி நிலையத்துக்கு வரும்போது, When you come to this training center, இந்த பயிற்சி நிலையத்திலே வைத்து you being in this training center, இந்த எகிப்து என்கிற வியாதியிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரப்படும்படியாக so that we be brought out of the disease of Egypt, ராயல் ஸ்டேபிள் மாஸ்டரும் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டரும் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். the royal stable master and the lowest stable master give us a counsel. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய தேவனும் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர் ஆகிய அப்போஸ்தலர்களும் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள் வியாதிப்பட்டவர்களுக்கு. The royal stable master, the Lord God, and the lowest stable master, the apostles together have given a counsel to those people who are sick. இந்த பயிற்சி நிலையத்திலே வைத்து அந்த ஆலோசனை இந்த குதிரைகளுக்கு அல்லது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிறது. And this counsel is given to the horses, that is the people of God, in this training center. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும். James chapter 5 verse 14 to 16. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து அல்லது வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக பாவத்தினாலேதான் வியாதி வருவதாகவும், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக பாவங்களை நாம் அறிக்கையிடக்கூடியவர்களாக, தேவனோடு அறிக்கையிடக்கூடியவர்களாக, நாம் தேவ சமூகத்தில் தனித்திருந்து அறிக்கையிடக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Dearly beloved, it is said that by sin sickness comes into us. Therefore we have to stay in the presence of God and keep on confessing our sins. எல்லாரும் கண்களை மூடி நம்மை அர்ப்பணிப்போமாக. Let us all close our eyes and commit ourselves. இந்த வார்த்தையில நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், You may be hearing this verse from wherever you are. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் புதிய ஆத்துமாக்களாய் இருந்தாலும், You may be the children of God or new souls, தேவ ஊழியர்களாய் இருந்தாலும், or even the workers of நாங்கள் God. ஒவ்வொருவரும் வியாதிப்பட்டிருக்கிறோம். Each one of us are sick. நம்முடைய சரீரத்தில் சில வியாதியின் வல்லமை பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. Certain powers of sickness are overruling our body. எகிப்தின் வியாதியே, Oh, disease of Egypt, எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லும் போது வியாதி சகல வியாதிகளையும், உன்னை கட்டி வைத்திருக்கிற சகல வியாதிகளையும், என்னை கட்டி வைத்திருக்கிற சகல வியாதிகளையும் விட்டு நாம் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். when it is written we have to be brought out of Egypt, all the diseases that has kept us bound, both you and me, we have to be brought out from all those things. அந்த வியாதிகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரக்கூடிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The Almighty God who is able to bring us out of all those diseases is moving in our midst. நம்மை குணமாக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை நமத்தில் இறங்கி அசைவாடிக் கொண்டிருக்கிறது. The power of God that is able to heal us is now moving in our midst. இதோ அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வியாதி எதுவா இருந்தாலும் நீ இருக்கிற இடத்திலிருந்து முழங்கால் படியிட்டு தேவன் மாத்திரம் கேட்கத்தக்கதாக
உன்னுடைய பாவ அறிக்கையை ஏறெடுப்பாயாக. Dear child of God, from the place where you are, just kneel down and confess all your sins to God, so that God alone is able to hear it. நீ வேற எந்த பெரிய பாவம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. You needn't have done any great sin. தேவனுடைய கற்பனையை மீறினால் போதும். It is enough you have just transgressed the commandment of the Lord. யாத்திராகமம் 15:26 வாசித்தோமே. We read in Exodus chapter 15 verse 26. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்காவிட்டால், if you do not hearken to the voice of the Lord thy God, அது ஒன்று போதும் எகிப்தின் வியாதி உன்னை என்னை பிடிப்பதற்கு. that one thing is sufficient for the disease of Egypt to take hold of both you and me. இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் உனக்கு கேட்க முடிகிறதா? Are you able to diligently hearken to the voice of the Lord thy God today? தேவனுடைய சத்தம் கேட்கிற வரையிலும் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட உனக்கு நேரம் இருக்கிறதா? Have you got the time to listen to the voice of God and to kneel down in the presence of God? தேவ சத்தம் கேட்கும்படியாக, To listen to the voice of God, தேவன் பேசும்படியாக so that the Lord may speak to you. எவ்வளவு நேரம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறாய்? How many hours are you in the presence of God? இல்லை இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும்போது, Or when you come to these meetings, தேவனுடைய சத்தமாகிய இந்த பிரசங்கத்தின் சத்தம் உங்கள் எத்தனை பேருக்கு மனதிலே நிற்கிறது? how many of you have the voice of this message in your hearts? எத்தனை பேர் தேவனுடைய பிரசங்கத்தை கவனிக்கிறீர்கள்? How many of you are listening to the messages of God உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, and diligently hearkening to the voice of the Lord thy God? அப்ப இந்த எகிப்தின் வியாதி வருவதற்கு நீ வேற எந்த பாவம் பண்ண வேண்டாம். You needn't have done any great sin to for the disease of Egypt to come upon you. உன்னை நோக்கி அனுப்பப்படுகிற, உன் குடும்பத்துக்கு அனுப்பப்படுகிற, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆலோசனையை, தேவ சத்தத்தை நீ கவனமாய் கேட்க தவறினால் இந்த வியாதி உனக்கு எனக்கு வரும். If you fail to diligently hearken to the voice of the Lord and the counsel of the Lord that has been sent to you, to your family and to your children, surely the diseases of Egypt will come upon you. இரண்டாவது, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். Second, you have to do that which is right in His sight. இன்றைக்கு நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Today, what kind of life are we leading? நம்முடைய ஜீவியத்தை நிதானிப்போமாக. Let us introspect our lives. பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். And you have to look unto the way by the valley. நீ செய்ததை செய்து வருகிறதை உணர்ந்துகொள். You understand what you are doing. தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணோட்டகம் நீ. You are the dromedary that is running helter-skelter. கட்டுக்கு அடங்காத, நடத்திப்புக்கு அடங்காத காட்டு கழுதை நீ. You are the wild ass which cannot be subjected unto the leading. இன்றைக்கு என்னை குறித்தும் உன்னை குறித்தும் ஆவியானவர் அதுதான் சாட்சி கொடுக்கிறார். Today the Holy Ghost is giving this testimony about you and me. தேவ சமூகத்திலே நீயும் நானும் கட்டுக்கடங்காத காட்டு கழுதையை போலவும் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிற பெண்ணோட்டத்தை போலவும் காணப்படுகிறோம். Today you and I are like a wild ass and a dromedary which is not able to commit themselves to the voice of God and running helter-skelter. ஏனென்றால் நம்முடைய பார்வைக்கு செம்மையானதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Because we are doing that which is right in our own sight. நம்முடைய பார்வைக்கு எது நலமாய் தோன்றுகிறதோ அதன்படி நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are living a way whatever is right in our sight. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டுமா? But the Lord says we have to do that which is right in His sight. நீங்க வேற எந்த பாவமும் செய்ய வேண்டாம். You needn't have done any other sin. கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. You needn't go to murder. விபச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. You needn't go to do adultery. ஆனா அதே வேளையில அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய தவறினால், at the same time, if you fail to do that which is right in His sight, சின்ன காரியமா இருக்கும், even it may be a trivial thing, ஒரு சின்ன காரியம் தான், a small thing, அவருடைய பார்வைக்கு செம்மையான அந்த சின்ன காரியத்தை செய்ய நாம் தவறினால், if you fail to do that small thing which is right in His sight, இந்த எகிப்தின் வியாதி எனக்கும் உனக்கும் வந்து சேரும். this disease of Egypt will surely come on you and me. இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறதே. Even now we have all those things. இன்றைக்கு எனக்கு உனக்கு அந்த வியாதி வந்து சேர்ந்திருக்கிறதே. Today that disease has come both to you and me. இன்னைக்கு என்னையும் உன்னை அந்த வியாதி வருஷக்கணக்காய் கட்டி வைத்திருக்கிறதே. That sickness has bound both you and me for years together. நீ புலம்பல் பட மாட்டாயா? Won't you lament? இந்த எகிப்திலிருந்து வெளியே வரும்படியாக தவிக்க மாட்டாயா? Won't you yearn for you so that you may come out of this Egypt? முறையிட மாட்டாயா? Won't you cry? கூக்குரலிட மாட்டாயா? Won't you groan? வேதனைப்பட மாட்டாயா? Won't you be in sorrow? பெருமூச்சு விட மாட்டாயா? Won't you sigh? இந்த 5 அனுபவங்கள் இப்போதே உண்டாகட்டும். Let all these 5 experiences be found now. இந்த வியாதியை விட்டு நான் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். We have to be brought out of this disease. இந்த எகிப்தின் சகல வியாதியை விட்டு நான் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். We have to be brought out of all the diseases of Egypt. தெய்வீக ஆரோக்கியத்தை நாம் இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். While on earth we have to receive divine health. இயேசு எந்த இடத்திலும் வியாதிப்பட்டதாக வேதம் சொல்லவில்லை. Never in the scripture is it written
certain that Jesus fell sick. மனிதன் விழுந்து போகிற வரைக்கும் அவனுக்கு வியாதி இல்லவே இல்ல. Until man fell, there was no sickness in man. மனிதன் கீழ்ப்படியாமையின் மூலமாகத்தான் இந்த வியாதி மரணம் எல்லாம் அவனுக்குள்ள வந்தது. Only because of the disobedience, sickness and death came into man. நாம் கெஞ்சுவோமாக. Let us beseech. நம்முடைய வியாதியின் மத்தியிலிருந்து தேவனை நோக்கி கூக்குரலிடுவோமாக, பெருமூச்சு விடுவோமாக. Even though we are sick, let us cry out and sigh in the presence of God. சிலர் தெய்வீக சுகத்தில் நிக்கலாம். Certain people may stand on divine healing. சிலருக்கு வரக்கூடிய வியாதி என்ன செய்கிறது? அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் விடுகிறது. And the sickness of certain people leads them to the hospital. விசுவாச துரோகத்தை செய்துவிட பண்ணுகிறது. And they are not able to stand in faith. அப்படி வியாதி வந்தாலும் நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று சொல்லுகிறார். And he says, in case you fall sick, I am the Lord your God that healeth thee. அவரிடத்திலிருந்து சுகம் வர வரையில் நீ காத்திருக்க வேண்டும். You have to wait until you receive healing from his hands. ஆசா ராஜா வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான் என்று அந்த ராஜாவை குறித்து கர்த்தர் துக்கப்பட்டார். The Lord was grieved about King Asa, saying, in his sickness he sought the physicians and he sought not the Lord. ஆசா ராஜா மருத்துவர்களை தேடினதை தேவன் விரும்பாவிட்டால், if God had not wished that King Asa should go after the physicians, மனவாட்டியாய் மாறக்கூடிய நீயும் நானும், you and I who are going to become the bride of தேவ Christ, சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? how are we in the presence of God? மனவாட்டியாய் மாற வேண்டிய நீ, you who are to become the bride, பரிகாரிகளை தேடி போவதை தேவன் விரும்புவாரோ? will the Lord be pleased when you go after physicians? ஆசா தான் வியாதிப்பட்ட வேளையில் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். Asa sought not the Lord in his sickness but the physicians. கதறுவோமாக, Let us cry out, கெஞ்சுவோமாக, let us beseech, புலம்புவோமாக. let us lament. ஓ, இந்த வேளையில இந்த வியாதியின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவிப்பாராக. Let the Lord deliver us this hour from the power of sickness. அவருடைய விடுதலை நம்முடைய மத்தியிலே நீட்டப்பட்டிருக்கிறது. The hand of the Lord which is delivering is stretched forth in our midst. குணமாக்கக்கூடிய இயேசுவின் தழும்புகள் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. The stripes of Jesus which is able to heal has come down in our midst. அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்கக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. His stripes have the power to heal us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. அவர் தழும்புகளால் குணமாகினேனே, அவர் தழும்புகளால்